கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜோலார்பேட்டையில் உங்கள் மத்தியில் கர்த்தருடைய வார்த்தையை அடியேன் மூலமாக தேவன் கொண்டு வந்ததற்காக தேவனை நன்றியோடு கூட நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த கடைசி நாள் கூட்டத்தில் என்னுடைய உள்ளம் கர்த்தருக்குள் களி கூர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த ஜோலார்பேட்டை பகுதியில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதற்கு தேவனாகிய கர்த்தர் அவருடைய அனாதி தீர்மானத்தின்படி, அனாதி திட்டத்தின்படி இங்கே என்னை கொண்டு வந்ததற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நான் நினைக்கிறேன், இந்த பகுதியில் இருக்கிற அநேகருடைய கண்ணீர் ஜெபம் எங்களுடைய நாட்டிலே, எங்களுடைய பகுதியிலே என்றைக்கு ஆண்டவர் ஒரு செழிப்பை கட்டளையிடுவார், ஆவிக்குரிய செழிப்பு எப்பொழுது எங்களுடைய வாழ்க்கையில் வரும் என்று பலர் ஜெபித்திருப்பார்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிறவர். அநேகருடைய ஜெபத்தை கேட்டு இந்த மைதானத்திலே தேவன் இந்த கூட்டத்தை ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். ஆகவே 3 முறை அல்லேலூயா சொல்வோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாள் கூட்டத்திலே ஆவியானவர் நம் மத்தியிலே கிரியை செய்ய விரும்புகிறார். என்னுடைய ஜெபம், இங்கே வந்திருக்கிற ஒருவரும் வெறுமையாய் திரும்பி போகக்கூடாது. அத்தனை பேரும் தேவ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு கடந்து போக வேண்டும். ஆவியானவர் நம்மதிலே இடைபட வேண்டும். தேவன் விடுதலையோடு நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்ய வேண்டும். என் தேவனாகிய கர்த்தர் கட்டுகளை உடைக்கிறவர், சங்கிலிகளை அறுத்தெறிந்து தேவ ஜனத்தை சிறையிருப்பிலிருந்து விடுதலையாக்குகிற வல்லமையுள்ள தேவன். இந்த மாலை வேளையிலே அதிக பக்தி வைராக்கியத்தோடு என் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் இந்த இடத்துல உலாவிக் கொண்டிருக்கிறார். நிச்சயமாய் உன்னுடைய நம்பிக்கை வீண் போகாது தேவ பிள்ளையே. ஆண்டவர் ஒரு முறை அவருடைய வலக்கரம் நீட்டி நம்மை தொடுவதற்கு இடம் கொடுப்போமா? நாம் யாவரும் அப்படி எழும்பி நின்றவர்களாய் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நோக்கி பார்ப்போம். கர்த்தர் வல்லமையாய் இறங்கட்டும். என் ஆண்டவரை நோக்கி நான் கூப்பிடுகிற இந்த வேளையில கர்த்தர் உங்கள் அருகாமையில வருவார். பால் கிருபாகரன் அல்ல, அண்ட சராசரங்களை உருவாக்கிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்து, சகல அதிகாரமுள்ள தேவன் உன் பக்கத்தில் வருவார். அவர் மனதுருக்கத்தின் தேவன், இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர், கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ளவர். உன்னை தொடுவார். உன் பக்கத்திலே அவர் வந்து உன் வாழ்க்கையிலே எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்கிறவராய் கடந்து வரப்போகிறார். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் இந்த வேளையிலே நம்மை மறந்து விடுவோம். கர்த்தர் தொடட்டும், அவருடைய வல்லமை நம்மை தொடட்டும். எதுவரைக்கும் போராட்டங்கள், எதுவரைக்கும் கர்த்தருடைய கிரியைகள், இன்றைக்கு கர்த்தர் கிரியை செய்ய போகிற கர்த்தருடைய ஜெயத்தின் நாள், இது வெற்றியின் நாளாயிருக்கிறது. அவர் வல்லமையாய் நம் மத்தியில் அசைவாட போகிறார். எல்லா ஆண்டவருடைய பிள்ளைகளும் அப்படியே கண்களை மூடி கரங்களை எல்லாம் கர்த்தருக்கு நேராக உயர்த்தி, ஆண்டவரே என் வாழ்க்கையில உடைய மகிமையை விளங்க பண்ணும் ஐயா, உடைய வல்லமையை விளங்க பண்ணும் ஆண்டவரே, தேவ சித்தம் என் வாழ்க்கையில நிறைவேற்றும் என்று சொல்லி எல்லா தேவ பிள்ளைகளும் ஒரு மனதோடு கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இதோ தேவன் நம் மத்தியிலே கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார். தேங்க்யூ லார்ட். கடந்த 3 நாட்கள் எத்தனையோ அற்புதங்களை செய்த தேவனாகிய கர்த்தர், அநேக சத்தியங்களை வெளிப்படுத்துகிற தேவனாகிய கர்த்தர் இந்த 4வது நாள் கூட்டத்திலேயும் நிச்சயமாய் உன்னை தொட போகிறார். நிச்சயமாய் உன் வாழ்க்கையிலே அவருடைய கிரியை வெளிப்படுத்த போகிறார். ஷபாரியாந்தரபோதினவா, அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமே இல்லை. கர்த்தர் இப்பொழுது நம்முடைய கரத்தை நீட்டுகிற ஒரு வல்லமையான ஒரு நேரத்துக்குள்ளே நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை 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 இறங்கட்டும் ஆண்டவரே.
Oh, thank you, Jesus. Thank you, Master. Thank you, Lord. Thank you, Lord. Hallelujah. Oh, Rikabashara. Thank you, Jesus. Thank you, Master. Oh, hallelujah. Oh, நீ என்ன நிலைமையில் இருக்கிறாய் என்பதை என் தேவனாகிய கர்த்தர் அறிவார். உன் உள்ளத்திலே காணப்படுகிற வேதனை, உன் உள்ளத்திலே காணப்படுகிற மன குமுறலை அவர் அறிந்திருக்கிறார். உன் வாழ்க்கையிலே நீ கடந்து சென்று கொண்டிருக்கிற பயங்கரமான போராட்டத்தை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் அருமையான சகோதரன், உன் அருமையான சகோதரி, உன்னுடைய அருமையான கணவன், உனக்கு அருமையானவர்கள் உன்னை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஆனால் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். ஓ ரிகபலா ஷரபரா, ஓ ரபா கரியாந்தரபா. ஹல்லேலூயா. உன் உள்ளத்திலே ஒரு பெரிய பளு உன்னால் சுமக்க முடியவில்லை, உன்னால் தாங்க முடியவில்லை, உன்னால் அதை சுமந்து சுமந்து இளைத்து போய் காணப்படுகிறாய். ஆனால் இன்றைக்கு கர்த்தர் உன்னை விடுதலையாக்கும்படியாக வைராக்கியம் உள்ளவராய் உன் மத்தியிலே கடந்து வந்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய பிள்ளையே. ஓ, தேங்க்யூ மாஸ்டர், தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய அற்புத கரம் இந்த மைதானத்திலே, காயப்பட்டவருடைய கரம் இந்த மைதானத்திலே நீட்டப்பட்டிருக்கிறதை ஓ என்னால் காண முடிகிறது. ஒரு பெரிய வெளிச்சம் உன்மேல் வீசிக்கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த ஒரு பயங்கரமான இருளின் சக்தி உன்னை விட்டு கடந்து போய்கொண்டிருக்கிறது. உன் வாழ்க்கையில இதுவரை நீ அடைந்த நஷ்டங்களை என் தேவனாகிய கர்த்தர் உன்னை விட்டு மாற்றி உன் வாழ்க்கையிலே திரும்பவும் இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை ஊட்டும்படியாக கடந்து வந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இரு. என் தேவனாகிய கர்த்தருக்குள் மகிழ்ந்து கொண்டே இரு. ஓ, கர்த்தருக்குள் ஆர்ப்பரித்துக் கொண்டே இரு. தேசமே பயப்படாதே, பயப்படாதே. அவர் பெரிய காரியங்களை செய்வார். உன்னை ஒரு காலம் வெட்கப்பட்டு போக விட மாட்டார். அவர் உன்னை முன்குறித்து விட்டார். இன்றைக்கு தான் தேவன் உன்னை பார்க்கவில்லை. உன் தாயின் கர்ப்பத்திலே இந்த உலக தோற்றத்திற்கு முன்னே உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை அறிந்திருக்கிறார். ஆகவே பயப்படாத தேவ பிள்ளையே. ஆண்டவர் உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற பெருமூச்சுகளை அறிவார், பெருமூச்சுகளை அறிவார், பெருமூச்சுகளை அறிவார், பெருமூச்சுகளை அறிவார். ஓ ஹல்லேலூயா. இது கர்த்தருடைய யுத்தத்தின் நாள். இது கர்த்தர் யுத்தம் பண்ணுகிற நாள். நீ சும்மா இருக்க போகிறாய். கர்த்தர் உன்னுடைய யுத்தத்தை நடப்பிக்க போகிறார். என் தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனத்துக்காக வழக்காடுகிற ஒரு நாளாய் இருக்கிறபடியா நீ கர்த்தரை மகிமைப்படுத்து தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ mighty Lord, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ glory Lord, glory Lord, ஹல்லேலூயா. அவர் சர்வ வல்லவர். அவர் உனக்கு யெகோவா நிசி. இதோ வெற்றியின் கொடி உன்மேலே பறந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்படி நேச கொடி உன்மேல் பறந்து கொண்டிருக்கிறது. உன்னை விடுவிக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தருடைய கண்கள் உன்மேல் வைக்கப்பட்டிருக்கிறது. அது அக்கினி ஜுவாலை போன்ற கண்கள். அவருடைய பார்வை உன்மேல் பட்டு கொண்டிருக்கிறது. உன்னுடைய தேவை என்ன? உன்னுடைய வாஞ்சை என்ன? உன்னுடைய விருப்பம் என்ன? உன்னுடைய கண்ணீர் என்ன? உன்னுடைய பாடுகள் என்ன? என் தேவனாகிய கர்த்தர் இப்பொழுது உன்னை தொட போகிறார். பல நாட்களாக, பல வருடங்களாக உன் உள்ளத்திலே ஓ தீராத ஒரு பாரம் உன்னை அழுத்திக் கொண்டிருக்கிறது. ஓ, இரவிலே உனக்கு தூக்கம் இல்லை, உனக்கு நிம்மதி இல்லை, என்னென்னமோ செய்து பார்க்கிறாய். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சொல்லுகிறார், எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உன்னை ஆட்கொள்ளும் என்று சொல்லுகிறார். இந்த உலகம் கொடுக்க கூடாத ஒரு மேலான சமாதானத்தை நான் உனக்கு தருகிறேன். இந்த சமாதானத்தை ஒருவனும் உன்னிடத்திலிருந்து பறித்துக் கொள்வது இல்லை. இந்த சமாதானத்தை ஒருவனும் உன்னை விட்டு கொலைக்க முடியாது என்று என் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே ஆர்ப்பரி, இந்த ஜெயத்தை
பெற்றுக்கொள், இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள். கர்த்தர் உன் வாழ்க்கையில மகிமையாய் கிரியை செய்யட்டும். ஆர்ப்பரி, ஆர்ப்பரி, ஆர்ப்பரித்து பெற்றுக்கொள், ஆர்ப்பரித்து பெற்றுக்கொள். ஓரி கபரபலபரபா சந்தரபா. ஹல்லேலூயா. நாட்கள் கடந்து விட்டதே, நாட்கள் கடந்து விட்டதே. என்றைக்கு ஆண்டவர் என் பக்கம் திரும்புவார் என்று சொல்லுகிறாய்? 3 நாள். இந்த நாளிலிருந்து 3 நாட்களுக்குள்ளே உன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய மாறுதலை என் தேவனாகிய கர்த்தர் கட்டளையிடுகிறார். இன்றைக்கு நீ அதை விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காணப்போகிறாய். ஊரி கபாபாபாபாபா ஷரா ஊரி அந்தரபூரி நபா கலவரா. ஆமாண்டவரே நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல். ஆமாண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல். இன்றைக்கு கர்த்தர் கிரியை செய்யட்டும். உதபார் அந்தரபூ ஷரா ஊரி அந்தரபூரி நபா கலவா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில உன்னை ஏமாற்றின மனிதர்கள், உனக்கு விரோதமாய் கிரியை செய்த மனிதர்கள், உன்னை கலைத்து போக செய்தவர்கள், உன்னை வெட்கப்படுத்தினவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். உன்னிடத்தில் வந்து மன்னிப்பு கேட்பார்கள். தேங்க்யூ மாஸ்டர். இது கர்த்தருடைய கிரியை. ஏனென்றால் கர்த்தர் உனக்காக இந்த வேளையில வழக்காடி கொண்டிருக்கிறார். இப்பொழுது வழக்காடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உனக்காக வழக்காடி உன் பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்கிறார். தேங்க்யூ மாஸ்டர். தேங்க்யூ ஜீசஸ். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இந்த மைதானத்தில் என் ஆண்டவர் வல்லமையாய் அசைவாடி கொண்டிருக்கிறதை என்னால் காண முடிகிறது. தேங்க்யூ ஜீசஸ். வா, வேதனையின் மத்தியில் தவித்துக் கொண்டிருக்கிற அநேகரின் ஆண்டவர் இப்பொழுதே விடுதலை ஆக்கி கொண்டிருக்கிறார். ஒரு தெய்வீக சமாதானம் அவர்களை ஆட்கொண்டிருக்கிறது. இதோ சரீர பிரகாரமான ஒரு பயங்கரமான வியாதியினால் பிடிக்கப்பட்டவர்களாய் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறவர்கள் எல்லாம் கர்த்தருக்கு தொட்டு கொண்டிருக்கிறார். டாக்டர்கள் கைவிட்டார்கள், ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் கைவிடவில்லை. இதோ அவருடைய வல்ல கரம், சுகமாக்கும் கரம் இப்பொழுது இந்த இடத்தில் நீட்டப்படுகிறது. அந்த சுகமாக்கும் வல்லமை உன்னுடைய சரீரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. இது அற்புதத்தின் நேரம். ஆமாண்டவரே நான் பெற்றுக்கொள்கிறேன் என்று சொல். இப்பொழுது அற்புதத்தை காண்பாய். இப்பொழுது உன் சரீரத்தில் அந்த தேவனுடைய வல்லமை பாய்ந்து அற்புதத்தை நீ பெற்றுக்கொள்கிறாய். Receive that blessing right now. இப்பொழுது பெற்றுக்கொள். உன் எலும்புகளை நினமுள்ளதாக என் ஆண்டவர் மாற்றுகிறார். உன் எலும்புகளை என் தேவன் நினமுள்ளதாய் மாற்றுகிறார். உன்னுடைய சரீர அவயவத்திலே இயங்காமல் இருக்கிற பாகங்களை என் தேவனுடைய விரலின் வல்லமையினால் கர்த்தர் தொட்டு இப்பொழுது இயங்கும்படி அவருடைய வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. Receive that blessing. என்னுடைய பாவத்தை என்னால் மறைக்க முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கிற அருமையான ஆத்துமாவே, உன் பாவத்தை கர்த்தர் மன்னித்து உன்னை தம் பக்கமாக இழுத்துக் கொள்ளுகிற ஒரு நேரம். கர்த்தருக்கு மகிமையை செலுத்து. ஆமாண்டவரே, போதும், என் இஷ்டமாய் திருந்தது போதும், என் இஷ்டமாய் வாழ்ந்தது போதும். நான் உமக்காக வாழப் போகிறேன். நான் உமக்காக ஜீவிக்க போகிறேன். நான் உமக்காக யுத்தம் பண்ண போகிறேன். உமக்கு சாட்சியா இருப்பேன் என்று பொருத்தனை பண்ணிக்கொள். இன்று முதற்கொண்டு நீ அல்ல, இயேசு உனக்காக கிரியை செய்ய போகிறார். கர்த்தரை மகிமைப்படுத்த தேவனுடைய பிள்ளையே, கர்த்தரை மகிமைப்படுத்த தேவனுடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. க்ளோரி அந்தரபா ஷக்கரரி கலபர பலபரபா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. ஆம், என் தேவனாகிய கர்த்தர் அநேகரை தொட்டு கொண்டிருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஒரு முறை என் ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா? கர்த்தாவே, நீர் என்னை தொட்டதற்காக ஸ்தோத்திரம், என் வாழ்க்கையில் உம்முடைய அற்புதத்தை இன்றைக்கு நீ நிகழ்த்தினதற்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி வாய்களை திறந்து யார் யாரை கர்த்தர் தொட்டாரோ அவர்கள் 2 கரத்தை பரலோகத்தில் இருக்கிற தேவனுக்கு நேராக உயர்த்தி இலவசமாய் அதை கர்த்தர் செய்தபடியால், உன்மேல் வைத்திருக்கிற நேசத்தின் நிமித்தம் உன்னை நேசிக்கிற தேவன் அதை செய்தபடியால் 2 கரங்களை உயர்த்தி இப்பொழுதே கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ, thank you master, thank you lord, thank you jesus. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அநேகர் இன்று தொட்டு விட்டீரப்பா, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. Thank you Lord. Hallelujah.
ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா. Thank you Lord. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், என்றும் மாறாதவர். நேற்று செய்த அற்புதத்தை காட்டிலும் இன்றைக்கு மகிமையான காரியங்களை செய்ய என் தேவன் இங்கே கடந்து வந்திருக்கிறார், கடந்து வந்திருக்கிறார். அவருடைய அற்புத செயல் இந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த ஜோலார்பேட்டை பகுதியிலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகும்படி கர்த்தர் செய்த அற்புதத்துக்காக கர்த்தரை மகிமைப்படுத்த வந்த வேளையில இந்த நேம் ஆஃப் ஜீசஸ், thank you master, thank you master, thank you Lord. ஆமென். கொஞ்சம் இந்த வெளிச்சத்தை அந்த ஜனங்க பக்கமா திருப்புங்க. இப்பொழுது இங்கே அநேக அற்புதங்களை கர்த்தர் உங்களுக்கு செய்திருக்கிறார். மேடையில கொண்டு வந்து நிறுத்தி சாட்சி சொல்வதற்கு நேரம் இல்லை. ஆனால் இந்த வேளையில நீங்கள் ஒன்று செய்ய வேண்டும். ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்திருந்தால் எழுந்து அல்லேலூயா என்று சொல்லிவிட்டு நீங்கள் உட்காரலாம். ஏனென்றால் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில இலவசமாய் பணம் வாங்காமல், காசு வாங்காமல் அற்புதங்களை செய்தார். ஆஸ்பத்திரிகளில் போய் கியூல நின்று சீட்டு வாங்கி எக்ஸ்ரே எடுத்து ரத்தத்தை வெளியில எடுத்து உங்களுடைய சரீரத்தை காயப்படுத்தி அற்புதம் செய்யவில்லை. ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அற்புதம் நடந்தது, மாறுதல் உண்டாயிற்று. பாவம் செய்த காலத்திலே நாம் வெட்கப்படுகிறோம், வெட்கப்படாமல் பாவம் செய்தோம். ஆனால் கர்த்தருக்கு சாட்சி சொல்லும் பொழுது நாம் வெட்கப்படுகிறோம். அருமையானவர்களே, நீங்கள் வெட்கப்பட வேண்டாம். ஆண்டவருக்கு நன்றி என்று சொல்லிவிட்டு உட்காருங்க. இப்பொழுது ஐயா, நேற்று கூட்டத்தில் என்னை தொட்டார், நேற்று கூட்டத்தில் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் மகிமையான காரியத்தை செய்தார், ஒருவேளை சரீரத்தில் எனக்கு அற்புதம் செய்தார், என் ஆத்மாவில் எனக்கு அற்புதம் செய்தார், என்னை ஆண்டவர் தொட்டார் என்று சொல்லுகிறவர்கள் மாத்திரம் வெட்கப்படாமல் சகோதரரோ சகோதரிகளோ எழுந்து கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லிவிட்டு உட்காருங்க. உங்க பேரு உட்காருங்க. சுந்தரராஜனுக்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டுவோம், ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோம். சகோதரி அல்லேலூயா, உங்க பேரு சொல்லுங்க, உங்க பேரு சொல்லிட்டு உட்காருங்க. ஆமா, அந்த அம்மாவுக்காக நம்ம கரங்களை தட்டுவோம். கர்த்தர் அந்த மகளுக்கு செய்த அற்புதத்துக்காக, ஆமென், அந்த மகளுக்கு கர்த்தர் செய்த அற்புதத்துக்காக கரங்களை தட்டுவோம். ஹல்லேலூயா. பின்னால ஒரு சகோதரி நிற்க, அவர்களுக்காக நம் கரங்களை தட்டி ஸ்தோத்திரிப்போம். ஒரு சகோதரி குழந்தை வைத்து நின்று கொண்டு கர்த்தர் அற்புதம் செய்ததற்காக கரங்களை உயர்த்துகிறார்கள், அவர்களுக்காக கரங்களை தட்டுவோம். இதோ 2 கரங்களை உயர்த்தி நிற்கிற அந்த சகோதரிக்கு ஆண்டவர் செய்த அற்புதத்துக்காக கரங்களை தட்டுவோம். சகோதரர் பக்கத்திலே ஒரு 2 கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார், அவருக்கு கர்த்தர் செய்த அற்புதத்துக்காக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரித்து கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. பின்னாலே ஒரு சகோதரன் கரங்களை உயர்த்தி கொண்டிருக்கிறார் கர்த்தரை தொட்டதற்காக. இங்கே முன்னாலே ஒரு சகோதரி கரங்களை உயர்த்தி இருக்கிறார்கள், கரங்களை தட்டுவோம். அதோ ஒரு சகோதரி 2 கரங்களை எடுத்து கர்த்தருக்கு மகிமை. இங்கே ஒரு சகோதரி, இவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். பின்னாலே ஒரு சகோதரன், அவருக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இங்கே ஒரு சகோதரன், இந்த சகோதரனுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இதோ ஒரு சகோதரி, இந்த சகோதரிக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். இதோ ஒரு சகோதரன், இந்த சகோதரனுக்காக, இந்த சகோதரனுக்காக. அதோ பின்னால ஒரு சகோதரி, அந்த அருமையான சகோதரிக்காக. ஆண்டவர் அநேக சகோதரிகளை, அநேக சகோதரர்களை, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, எல்லாரும் ஹல்லேலூயா என்று ஆர்ப்பரியுங்கள். ஆண்டவர் தொட்டு அற்புதம் செய்தார். பின்னால ஒரு சகோதரி இருக்கிறார், அவருக்காக கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அன்புள்ளவர். ஹல்லேலூயா. நேரம் அதிகமா இல்லாதபடினாலே ஒவ்வொருவரை முன்னாலே கொண்டு வர முடியவில்லை. ஆனால் ஆண்டவருக்கு நீங்கள் வெள்ளியோ பொன்னையோ கொடுக்க வேண்டாம். ஆண்டவருடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தினா போதும். உங்க பேரை சொல்லி உங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்தார் என்பதை சொல்லுவதற்கு இந்த கூட்டம் முடிவில் இருப்பீர்கள். ஆனால் பத்திரிகையில் அதை நாங்கள் வெளிப்படுத்துவோம், கூட்டங்களில் அதை வெளிப்படுத்துவோம். அது மாத்திரமல்ல, அது மூலம் கர்த்தர் மகிமைப்படுவார், நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில பிசாசு உங்களை தொட முடியாது. ஏனென்றால் நீங்கள் கர்த்தரை மகிமைப்படுத்தி விட்டீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே சாட்சி சொல்ல ஆயத்தமாயிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நேரம் அதிகமாகி விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஓகே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது நாம் தேவனுடைய செய்திக்கு நேராய் கடந்து போக போகிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஒரு 2 வார்த்தை உங்களிடத்திலே
நான் ஒரு காரியத்தை சொல்லிவிட்டு கடந்து போக விரும்புகிறேன். அருமையான பாஸ்டர் அற்புதமணி, இந்திய பெந்தகோஸ்தே சியோன் பெந்தகோஸ்தே சபையினுடைய ஜோலார்பேட்டையின் போதகர், சென்னையில் வந்து என்னை அழைக்கும் பொழுது ஆவியானவர் சொன்னார், இந்த மகன் அழைக்கிற இடத்துக்கு நீ போக வேண்டும் என்று சொன்னார். உடனே நான் கீழ்ப்படிந்தேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது ஆவியானவருடைய வழி நடத்துதல். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு சென்னையிலே ஜீவனுள்ள தேவனுடைய சபையின் தலைமை போதகராக 20 வருடங்களுக்கு முன்பதாக ஆரம்பிக்கப்பட்ட, பெரம்பூரில் ஆரம்பிக்கப்பட்ட சபை, அதிலே 5000க்கு மேலாக உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். நாளுக்கு நாள் அந்த சபை வளர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மாத்திரமல்ல, கண்மலை நீரூற்று என்கிற பத்திரிகையின் வாசகர்கள் 25,000 பேருக்கு மேலாக அதை படித்து அனுதினமும் கடிதம் எழுதி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்காக ஒவ்வொரு நாளும் ஜெபித்து பதில் கடிதங்களை எழுதி கொண்டே இருக்கிறோம். எதற்காக இதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சொன்னால், அருமையானவர்களே, அநேகருடைய ஜெபம் இந்த ஊழியத்தை கட்டி எழுப்ப வேண்டும். என்னுடைய பாரம் எல்லாம் என்ன தெரியுமா? நான் வெறும் ஒரு சபைக்கு போதகனாய் இருந்து போய்விடக்கூடாது. நான் மரிப்பள்ளதுக்குள்ளாக இந்தியா தேசத்தை குலுக்கி விட்டு சாக வேண்டும் என்கிற ஒரு வைராக்கியத்தோடு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன். இது என்னுடைய பலத்தினால் செய்யவே முடியாது, என்னுடைய பலத்தினால் செய்யவே முடியாது. என் தேவனாகிய கர்த்தருடைய பலத்தினால் நான் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. எத்தனையோ மந்திரவாதிகள் சவால் விட்டிருக்கிறார்கள், எத்தனையோ பெரிய தலைவர்கள் சவால் விட்டிருக்கிறார்கள். ஆனால் பிரியமானவர்களே, அநேக பரிசுத்தவான்கள் தேவ பிள்ளைகள் எல்லாம் அழுது கண்ணீர் விட்டு இந்த ஊழியத்திற்காக ஜெபித்து வருகிறபடினால் உங்கள் மத்தியிலே இந்த ஊழியத்தை நான் செய்து கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஜெபம் எனக்கு அதிகமாய் தேவை. அது மாத்திரமல்ல, நார்த் இந்தியா, வட இந்தியாவிலிருந்து அநேக வாலிபர்களை சென்னைக்கு கொண்டு வந்து அவர்களை ஊழியத்திற்கென்று பயிற்சிவித்து மிஷனரிகளாக மாற்றி சிக்கிம், நேபாள் போன்ற இடங்களில் அவர்களை ஊழியத்திற்கு அனுப்பி கொண்டிருக்கிறோம். அதோடு மாத்திரமல்லாமல், விஸ்டம் என்று சொல்லப்படுகிற மன வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள், அதாவது மூளை வளர்ச்சியிலே குன்றிவிட்ட பிள்ளைகளை நாங்கள் எடுத்து, அந்த பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியாத தாய் தகப்பன்மார் அந்த பிள்ளைகளை அடித்து கொல்லுகிறார்கள். சமீபத்திலே அடையாறில் ஒரு சம்பவம் நடந்தது. அந்த தாய் தகப்பனுக்கு 2 பிள்ளைகள், 2 பிள்ளைகளுக்கும் மூளை வளர்ச்சி கிடையாது. அந்த பெற்றோருக்கு தெரியாது இந்த பிள்ளைகளுக்கு மூளையிலே வளர்ச்சி கொண்டு இருக்கிறது என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் நினைத்தார்கள் இந்த பிள்ளைகளுக்கு ஏதோ பிசாசு பிடித்து விட்டதோ என்று பயந்து யாரோ ஒரு சாமியாரிடத்தில் கொண்டு போய் விட்டிருக்கிறார்கள். அந்த சாமியார் என்ன செய்திருக்கிறார் என்றால், 2 அழகிய ஆண் பிள்ளைகள், 8 வயது 7 வயது பிள்ளைகளை நடு ராத்திரியிலே கம்பத்தில் கட்டி வைத்து விட்டு 2 கரங்களை நீட்டச் சொல்லி இரும்பை பழுக்க காய்ச்சி அந்த பிள்ளைகளுடைய கைகளை பழுக்க காய்ச்சிய இரும்பினாலே சித்திரவதை செய்து அந்த பிள்ளைகள் கதறி கதறி துடித்திருக்கிறார்கள். பெற்றோர்கள் போய், ஐயா என் பிள்ளை என்ன செய்கிறீங்கன்னு கேட்கும் பொழுது அவர் சொல்லியிருக்கிறார், இப்படி செய்தாதான் உள்ள இருக்கிற பிசாசு வெளியில வரும் என்று சொன்னாராம். நடந்தது என்ன தெரியுமா? அடுத்த நாள் காலையில அந்த 2 பிள்ளைகளும் மயங்கி கீழே விழுந்து கிடக்கிறது. ஒரு பிள்ளை பயத்தினால் துடித்து அதிகாலையில் எழுந்து பார்க்கும் பொழுது அந்த இடத்தை விட்டு எங்கேயோ ஓடி போய் விட்டது. அந்த தாய் தகப்பன்மார், நான் இந்த பள்ளியை நடத்துகிறபடினாலே ஃபோன் பண்ணி இந்த விஷயத்தை சொல்லி அனுப்பினார்கள். அந்த பிள்ளையை கண்டுபிடிக்க முடியவில்லை. பெற்றோர்களாகிய எங்களாலேயே அந்த பிள்ளையை விளங்கிக் கொள்ள முடியவில்லையே, இந்த உலகத்திலே யார் அதை விளங்கிக் கொள்வார்கள் என்று கதறி கொண்டிருந்தார்கள். ஒரே ஒரு சம்பவத்தை தான் நான் உங்களுக்கு சொன்னேன். இதுபோல இந்தியா தேசத்திலே எத்தனையோ பேருக்கு மூளை வளர்ச்சி குன்றிய பிள்ளைகள் பிறந்திருக்கிறது. அதை அவர்களால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. ஏன் அந்த பிள்ளை பிறந்தது என்று அவர்களுக்கு தெரியாமல் அவர்கள் அந்த பிள்ளைகளை அடித்து திருத்த வேண்டும் என்று நினைக்கிறார்கள். ஆகவே விஸ்டம் பள்ளிக்கூடம் என்கிற ஒரு பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்து அந்த பிள்ளைகளுக்கு நாங்கள் உதவி செய்து எப்படியாவது இந்த பிள்ளைகளை
இந்த சமுதாயத்திலே அவர்கள் தங்கள் சொந்த கால்களில் நிற்க வேண்டும் என்கிற பாரத்தோடு அந்த பள்ளியை நடத்தி கொண்டு வருகிறோம். அதற்காகவும் நீங்கள் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல அருமையானவர்களே, அநேக இடங்களிலே, இந்தியா தேசத்தில் பல இடங்களிலே இவ்விதமான நற்செய்தி கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டு வருகிறோம். நீங்கள் எல்லாம் கேட்கலாம், இவ்வளவு காரியங்களையும் எப்படி நீங்கள் செய்கிறீர்கள்? முதல் பிள்ளை 9வது வகுப்பு படித்துக் கொண்டிருக்கிறான். அவனும் அபிஷேகம் பெற்று என் ஊழியத்திலே என்னோடு கூட இருக்கிறான். அவன் இங்கே வந்திருக்கிறான். 2வது பிள்ளை, அவனுக்கு மூளை வளர்ச்சி குன்றி இருக்கிறது. அவனையும் நாங்கள் எந்த இடத்துக்கு போனாலும், வெளிநாட்டுக்கு போனால் கூட சரி, நான் தனியாக போகவே மாட்டேன். 4 பேரும் ஒன்றாக தான் போவோம். ஏனென்றால் முதல் பிள்ளை பிறக்கும் பொழுது அந்த பிள்ளையை ஆபரேஷன் செய்து எடுத்தார்கள். எடுக்கும் பொழுது அந்த பிள்ளையினுடைய கால்களை டாக்டர்கள் தவறுதலாக ஆபரேஷன் செய்து நிமித்தம் உடைத்து விட்டார்கள். டாக்டர்கள் சொன்னார்கள், இந்த பிள்ளை இனிமேல் நொண்டி நொண்டி நடக்கும் என்று சொன்னார்கள். ஆனால் அந்த பிள்ளையை நாங்கள் வீட்டில் கொண்டு வந்து ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து எண்ணெய் பூசி ஜெபித்து, ஆண்டவரே, உம்முடைய ஊழியத்தை செய்கிற எனக்கு ஒரு நொண்டி பிள்ளை இருக்கக்கூடாது, அதனுடைய காலை நிமிர்த்த வேண்டும் என்று ஜெபித்த பொழுது அந்த பிள்ளையை கர்த்தர் இப்பொழுது ஆசீர்வதித்து, அவன் நொண்டியாக அல்ல, நல்ல திடகாத்திரமான காலோடு இன்றைக்கு எங்களுடைய ஊழியத்தில் இருக்கிறான். அந்த பிள்ளைக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. அதே போல 2வது பிள்ளை, அந்த பிள்ளை மூல வளர்ச்சி குன்றிய பிள்ளை என்று சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் அவன் இரவும் பகலும் எந்த நேரத்தில் எழுப்பினாலும் சரி, ஜெபம் பண்ண சொன்னா பரிசுத்தாவில நிரம்பி, அந்நிய பாஷையில் நிரம்பி, அப்படியே ஆவியில் நிரம்பி ஜெபம் பண்ணிக்கிட்டே இருப்பான். நாங்கள் சோர்ந்து போனால் கூட அவன் என் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுவான். கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆவி அவனுக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு முறை மலேசியாவில் நாங்கள் ஊழியம் செய்யும் பொழுது இப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் கூடி வந்திருக்கிற இடத்துல நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேன். ஆயிரக்கணக்கான மக்கள் கியூவில் நின்று கொண்டிருக்கிறார்கள். நான் அவர்களுக்காக ஜெபித்து கொண்டே திடீரென்று திரும்பி பார்த்தால் இன்னொரு கியூ ஒன்று இருக்கிறது. அதில் என் 2வது பிள்ளை அநேகருக்கு ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். நான் உடனே போய் அந்த ஜெபத்தை நிறுத்தினேன். அப்பொழுது அங்கே அந்த கியூவில் இருக்கிறவர்கள் சொன்னார்கள், ஐயா, இந்த பிள்ளை ஜெபிக்கும் பொழுது எங்களுடைய உள்ளத்தில் சமாதானம் உண்டாகிறது, தயவுசெய்து தடுக்க வேண்டாம் என்று சொன்னாங்க. என்ன ஆச்சரியம்! ஒரு சிறு பிள்ளையை கூட கர்த்தர் அவருடைய நாமத்தின் மகிமைக்காக பயன்படுத்துகிறார். ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்திருக்கிற நாட்கள் கொஞ்ச நாட்கள். இந்த உலகத்தில் நாம் தேவன் கொடுத்திருக்கிற இந்த கொஞ்ச நாட்களை கர்த்தருக்காக மாத்திரம் தான் பயன்படுத்த போகிறோம். வாழ்ந்தால் இயேசுவுக்காக, மரித்தால் இயேசுவுக்காக. ஹல்லேலூயா. தொடர்ந்து நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. 3 முறை கரங்களை உயர்த்தி நாம் அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையானவர்களே, என் ஊழியத்தின் பாதையில கர்த்தர் செய்த அற்புதங்கள் ஏராளம். அதையெல்லாம் நான் சொல்லிக் கொண்டிருந்தால் எனக்கு நேரம் போதாது. இந்த 5 நாட்கள் போதவே போதாது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு சித்தமானால் அடுத்த முறை உங்களை சந்திக்க கூடுமானால் இன்னும் அதிகமான நேரத்தை உங்களிடத்தில் செலவிட கர்த்தர் உதவி செய்வாராக. இன்றைக்கு நாங்கள் புறப்பட்டு செல்ல இருக்கிற பிரயாணத்துக்காக அதிக ஊக்கத்துடனே ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஒரே ஒரு வசனத்தை இப்பொழுது நான் வாசித்து தேவனுடைய செய்திக்கு நான் கடந்து போக ஆவியிலே ஏவப்படுகிறேன். பரிசுத்த வேதாகமத்தில் எபேசியருக்கு எழுதின நிருபம் 20வது வசனத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். எபேசியர் 1வது அதிகாரம் 20வது வசனம். எல்லா துரைத்தனத்திற்கும் அதிகாரத்திற்கும் வல்லமைக்கும் கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல, மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரிசத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும்
அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றாலும் நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றுக்கும் மேலான தலையாக தந்தருளினார். பிரியமானவர்களே, இந்த வசனத்தை எத்தனை பேர் புரிந்து கொண்டீர்கள் எனக்கு தெரியாது. ஆனால் எல்லா துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு உலகத்திலே நம்முடைய கண்களுக்கு மறைவாக காணப்படுகிற ஒரு விதமான வல்லமைகள். இதைத்தான் துரைத்தனம் என்று சொல்கிறோம், அதிகாரம் என்று சொல்கிறோம், வல்லமை என்று சொல்கிறோம், கர்த்தத்துவம் என்று சொல்கிறோம். குறி சொல்லுகிறார்கள், சூனியம் வைக்கிறார்கள், சில இடங்களில் கூடு விட்டு கூடு பாய்கிறார்கள். இன்னும் சில இடங்களிலே பார்க்கும் பொழுது வட இந்தியாவின் பகுதிகளிலே பயங்கரமான மாந்திரிக சக்திகளினாலே அநேக காரியங்களை செய்து பலவிதமான இன்னல்களுக்குள்ளே இன்றைக்கு தேசம் போய்கொண்டிருக்கிறது. ஒரு முறை ஒரு பெரிய ஞானியை நான் சந்தித்தேன். அவர் சொன்னார், ஐயா, இந்தியா தேசம் முன்ன போல இல்லை. இந்த காலத்தில் ஒருவர் மேலே வருவதற்காக இப்படிப்பட்ட சக்திகளை பயன்படுத்தி ஒருவர் அழித்து ஒருவர் மேலே வருவதற்காக பல தீய சக்திகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். வெகு சீக்கிரத்தில் இந்தியா தேசம் ஒருவரால் ஒருவர் அழிந்து போகும் அளவுக்கு கேவலமான ஒரு நிலைமையிலே ஓடிக்கொண்டிருக்கிறது. இதை சுப்ரீம் கோர்ட் மாற்ற முடியாது, ஹைகோர்ட் மாற்ற முடியாது. காரணம் இவைகள் எல்லாம் ஆவிக்குரிய உலகத்திலே நடக்கிற சம்பவங்கள் என்று அவர் சொன்னார். அது உண்மைதான். 2 உலகங்கள் உண்டு. ஒன்று நாம் காண்கிற உலகம், the visible world. இன்னொரு உலகம் நாம் காணக்கூடாத உலகம், that is spirit world. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய உலகம் இருக்கிறதே, அதற்கு ஒரு பிரபு இருக்கிறான் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியருக்கு நிருபம் 6வது அதிகாரத்தில் 12வது வசனத்தில் வாசிக்கிறோம், மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள். கொஞ்சம் நிறுத்தலாம். இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும், அடுத்ததாக வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. எல்லா கிறிஸ்தவர்களும் இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகளும் சற்று உங்களுடைய கவனத்தை என் பக்கமாய் திருப்புங்கள். இந்த உலகத்திலே உங்களுடைய விருப்பம் ஏதோ எனக்கு ப்ரமோஷன் கிடைத்தால் போதும், வேலை கிடைத்தால் போதும், என் பிள்ளைகளுக்கு கல்வி வந்து விட்டால் போதும், எங்களுடைய குடும்பம் செழித்து விட்டால் போதும் என்கிற அந்த குறிக்கோளை விட்டு விடுங்கள். அதைவிட பெரிய ஒரு குறிக்கோள் உங்களுடைய வாழ்க்கையில் உண்டு. அது என்ன தெரியுமா? நீங்கள் வாழ்க்கையிலே மேற்கொள்ளக்கூடிய இந்த துரைத்தனங்களோடு உங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய போராட்டம். இந்த போராட்டம் உங்களை தோற்கடிக்கும் போராட்டம் அல்ல. ஏனென்றால் இந்த போராட்டத்தை, இந்த யுத்தத்தை ஏற்கனவே ஜெயித்தவர் தான் நீங்களும் நானும் விசுவாசிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவர் என்ன சொன்னார்? உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை எந்த சமயவாதிகளும் சொன்னதில்லை, எந்த கர்த்தத்துவத்தின் அதிகாரமும் சொன்னதில்லை. இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் சொன்னார். இன்றைக்கு நீங்கள் கேட்கலாம், ஏன் இயேசு கிறிஸ்து மாத்திரம் எல்லா நாமத்திற்கும் மேலாக உயர்ந்தவர்? இயேசு ஒருவர் தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாயிருக்கிறேன் என்று சொன்னார். நானும் என்று சொல்லவில்லை, நானே என்று சொன்னார். வேறு யாரும் அந்த வார்த்தையை உபயோகப்படுத்தினதில்லை.
ஏன்? இயேசு ஒருவர் தான் வழி, இயேசு ஒருவர் தான் சத்தியம், இயேசு ஒருவர் தான் ஜீவன் என்று கேட்கிறீர்களா? நமக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நேரத்தில் சீக்கிரமாய் ஆண்டவருடைய வார்த்தைக்குள்ளே நாம் கடந்து போக போகிறோம். அருமையானவர்களே, எல்லா துரைத்தனம், அதிகாரம், வல்லமை, கர்த்தத்துவம் என்று சொல்லக்கூடிய அந்தகார லோகாதிபதிகளோடு நமக்கு போராட்டம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் நாம் வாங்குகிற சம்பளம் நமக்கு போதவில்லை? ஏன் கடன் பிரச்சனை நம்ம ஆட்டி படைக்கிறது? ஏன் திடீரென்று நம்மோடு நன்றாய் பழகினவர்கள் பகைத்து விடுகிறார்கள்? ஏன் திடீரென்று நம்முடைய வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் நம்மை நிலைகொலைய செய்கிறது? இதற்கெல்லாம் காரணம் அந்தகார லோகாதிபதி செய்து கொண்டிருக்கிற கிரியைகள். வேதம் சொல்லுகிறது, எல்லா வல்லமைக்கும் கர்த்தத்துவக்கும் இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையில் பேர் பெற்றிருக்கும் என்று வாசிக்கிறோம். இம்மை மறுமை, இம்மை மறுமை. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே மனிதர்கள், படித்தவர்கள் படிக்காதவர்கள் யாராயிருந்தாலும் சரி, ரெண்டு விதமாய் வாழ்கிறார்கள். ஒருவர் இம்மைக்காக மாத்திரம் வாழ்கிறவர்கள், அடுத்த கூட்டத்தார் மறுமைக்காக வாழ்கிறவர்கள். வேதம் சொல்லுகிறது, இம்மைக்காக மாத்திரம் ஒருவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினிடத்தில் நம்பிக்கையுள்ளவனாய் இருந்தால் அவன் எல்லாரையும் காட்டிலும் பரிதபிக்கப்பட்டவனாய் இருப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. இம்மைக்காக மாத்திரம் என் வியாதி நீங்கினால் போதும், எனக்கு சுகம் கிடைத்தால் போதும், எனக்கு இந்த உலகத்தில் உயர்வு வந்து விட்டால் போதும், தனக்காக வாழ்பவர்கள், செல்ஃபிஷ் பீப்புள். நான் நன்றாக இருந்தால் போதும், நான் குடித்தால் போதும், நான் வெறித்தால் போதும், எனக்கு இன்பம் கிடைத்து விட்டால் போதும், மற்றவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் இந்த உலகத்திலே அநாகரிகமான வெறி செயலில் ஈடுபட்டு தன்னுடைய சுய இன்பத்திற்காக, சுய விருப்பத்திற்காக மற்றவர்களை அழித்து தான் வாழ வேண்டும் என்று விரும்புவார்கள். ஆனால் பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் மனுஷனுடைய சுயநலவாதம் தான் அவனை அழித்துக் கொண்டிருக்கிறது. இவர்கள் இம்மைக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அருமையானவர்களே, இந்த இம்மைக்குரிய வாழ்க்கைக்காக நாம் இந்த உலகத்திற்குள் வரவில்லை. இங்கே நாம் வாசிக்கிறோம், இம்மையில் மாத்திரம் அல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கும் எல்லா நாமத்திற்கும் மேலாய் அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களில் தம்முடைய வலது பாரசம். போதும், உன்னதங்கள். உன்னதம் என்கிற வார்த்தையை உடைய உள்ளத்தின் ஆழத்திலே பதித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அருமையானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அமெரிக்காவிலிருந்து வரவில்லை, ரஷ்யாவிலிருந்து வரவில்லை. அவர் வேறு தேசத்து கடவுள் அல்ல. அவர் எங்கே இருந்து வந்தார் தெரியுமா? பிதாவின் மடியில் தவழ்ந்து கொண்டிருந்த செல்லப்பிள்ளையாயிருந்த ஒரே பேரான குமாரன் தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் இந்த உலகத்திற்கு வந்தார். அநேகரால் இன்றைக்கு விளங்கிக் கொள்ள முடியவில்லை, யார் பிதா, யார் குமாரன், மூன்று கடவுளா, ஒரு கடவுளா? இன்றைக்கு அநேகருக்கு அது கேள்வி. சூரியன் ஒன்றுதான். சூரியனிலிருந்து வருகிற வெளிச்சம், சூரியனிலிருந்து வருகிற உஷ்ணம் எல்லாம் ஒரே சூரியனிலிருந்து தான் வருகிறது. அது ஒளியும் தருகிறது, அது உஷ்ணமாயும் இருக்கிறது, அதே நேரத்தில் அது சூரியனாகவும் இருக்கிறது. அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த அண்ட சராசரங்களை உருவாக்கின நம்முடைய தேவனாகிய கர்த்தர், அவர் யெகோவா தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் படைப்பில், சிருஷ்டிப்பில் உன்னதமானவர். படைப்பு என்று சொன்னால் ஏதோ கையில ஒன்று வைத்துக் கொண்டு அவர் படைக்கவில்லை. வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று சொன்னார், வெளிச்சம் உண்டாயிற்று. அவர் எதை சொன்னார் அது அப்படியே நடந்தது. இந்த உலகம் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகளினால் உண்டாயிற்று. மனுஷனையோ அவர் மண்ணிலிருந்து உருவாக்கினார். இந்த மனுஷனுக்குள்ளே காணப்படுகிற விசேஷம் என்ன தெரியுமா? மனுஷனுக்கும் மிருகத்துக்குள்ள வித்தியாசம், மனுஷனுக்குள்ளே
ஒரு ஆவி உண்டு. அந்த ஆவி சாதாரணமான ஆவி அல்ல. அந்த ஆவி உன்னுடைய ஆவி அல்ல. சில பேர் தற்கொலை பண்ணிக்கொள்ள வேண்டும் நினைக்கிறார்கள். அவள் சொல்றாங்க, நான் மனசு வச்சா நான் செத்துருவேன். அந்த ஆவி உன்னுடையது அல்ல. மனுஷனை ஆண்டவர் உண்டாக்கும் பொழுது தம்முடைய ஜீவ சுவாசத்தை அவனிலே ஊதினார். அவன் ஜீவ ஆத்மாவானான். உன்னுடைய ஆவி அவருக்கு சொந்தம். உன்னுடைய சரீரம் அவருக்கு சொந்தம். நீ அவருக்கு சொந்தம். ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள் என்று சொல்லுகிறார். நீ அவருக்கு சொந்தமானவன். ஆனால் உன்னை பிசாசு திசை திருப்பி அவருக்கு சொந்தமான உன்னை தாம் பக்கமாய் இழுத்துக்கொண்டான். உனக்குள் இருக்கிற ஆவி அது உன்னுடைய ஆவி அல்ல, அது தேவனுடைய ஆவி. ஆகவேதான் மனுஷன் மரிக்கும் பொழுது அவனுடைய சரீரம் மண்ணுக்கு மண்ணாய் போகிறது, அவனுடைய ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போகிறது. பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை சிருஷ்டித்த நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றிக் கொண்டே இருக்கிறார். அவர் உன்னதங்களில் இருந்து இந்த பூமிக்கு வந்ததற்கு காரணம் என்னவென்றால், பரலோகத்தில் இருக்கிற தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட நீயும் நானும், பிதாவுக்கு சொந்தமானவர்களாய் இருக்கிற நீங்களும் நானும் நம்முடைய பிதாவின் கரத்திலே ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுக்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? பிதாவே, உம்முடைய கைகளில் என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உன்னதங்களில் இருந்து இயேசு இந்த பூமிக்கு வந்தார். அவர் இந்த பூமிக்கு மாத்திரம் வந்து போய்விடவில்லை. இந்த பூமியிலிருந்து இன்னொரு உலகத்திற்கு போனார். அதுதான் பாதாளம். அருமையானவர்களே, 3 மிக முக்கியமான உலகங்கள் உண்டு. ஒன்று, மனிதனுடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாமல் இருக்கிற மேல் உலகம், இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கிற பூமி. இன்னொன்று பாதாளம். மனுஷன் ராக்கெட்ல போய் எல்லா மண்டலத்தையும் சுற்றி சுற்றி வரான். அமெரிக்கா, ரஷ்யாவில் இருக்கிறவர்கள் எல்லாரும் கோடி கோடி பணத்தை செலவு செய்து அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை வெறுத்து விட்டது. அவர்களுக்கு சுவிட்சர்லாந்து, டென்மார்க், ஜெர்மனி எல்லா தேசமும் சுற்றி சுற்றி அவர்களுக்கு வெறுத்து விட்டது. வேறு ஒரு உலகம் இருக்கிறதா கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லிதான் ராக்கெட்ல பணம் செலவு பண்ணி எத்தனையோ உலகங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் நினைக்கிறான் ஏதோ ஒரு உலகம் இருக்கிறது என்று சொல்லி. எத்தனை கோடி செலவு செய்து அவன் அழிந்து கொண்டிருக்கிறான், உங்களுக்கு தெரியுமா? ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு பரலோகத்தை விட்டு பூலோகத்துக்கு இறங்கி வந்தது மாத்திரமல்லாமல், வேதம் சொல்லுகிறது, எபேசியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானத்துக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாயிருக்கிறார். இறங்கினார் எங்கே? பூமியின் பாதாளத்தில் அவர் இறங்கினார். இந்த பாதாளத்திலே யார் இருந்தார்கள்? அருமையானவர்களே, ஒரு மனுஷன் மரிக்கும் பொழுது அவன் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாமல் மரிக்கிறபடியினாலே, அவன் இயேசுவோடு கூட வாழ முடியாமல் காணப்படுகிறபடியினாலே, அப்படிப்பட்டவர்களுக்கென்று வைக்கப்படுகிற ஒரு இடம்தான் பாதாளம். இந்த பாதாளத்திலே என்ன இருக்கிறது தெரியுமா? வேதனை. அதற்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு சம்பவத்தை உங்களுக்கு சீக்கிரமாய் ஞாபகமூட்டி நான் கடந்து செல்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷத்திற்கு நீங்கள் திருப்பி வாசித்து பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் இவ்விதமாய் வாசிக்கிறோம். 16வது அதிகாரத்திலே 24வது வசனத்தில் வாசிக்கிறோம். அப்பொழுது அவன் தகப்பனாகிய ஆபிரகாமை 23வது வசனத்தில் பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது தன் கண்களை ஏறெடுத்து போதும். பாதாளத்தில் அவன் வேதனைப்படுகிற போது
24வது வசனத்திலே அப்பொழுது அவன் கடைசி பாகத்தை வாசிக்கிறோம். இந்த இந்த அக்கினி ஜுவாலையில் வேதனைப்படுகிறேனே. போதும். ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், உலகத்தில் நன்றாய் வாழ்ந்தவன், நன்றாய் பணம் செலவு செய்தவன், சொகுசாய் வாழ்ந்தவன், அவனுக்கு இந்த உலகத்தில் ஒன்றுமே குறைவு இல்லை. ஆனால் அவன் மரிக்கும் பொழுது பாதாளத்திற்கு போனான். அந்த பாதாளத்திலே அவன் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறான். பாதாளம் அழிவுக்குரிய ஒரு இடம். மனுஷன் நினைக்கிறான் இந்த உலகத்துல எப்படி வாழலாம், ஒரு நாளைக்கு சாகலாம், இந்த உலகத்துல எப்படி வாழலாம், ஒரு நாளைக்கு இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விடலாம். ஆம், அரசாங்கத்தை ஏமாற்றி விடலாம், தாய் தகப்பனை ஏமாற்றி விடலாம், மேலதிகாரிகளை ஏமாற்றி விடலாம், எல்லாரையும் ஏமாற்றி விட்டு இந்த உலகத்தை விட்டு கடந்து போய்விடலாம். ஆனால் ஒரு மனுஷன், ஆத்துமாவுள்ள ஒரு மனுஷன், சிருஷ்டிகர்த்தாவாகிய தேவனை விட்டு தப்பித்துக் கொள்ள எங்கேயும் ஓட முடியாது. பாதாளத்தில் படுக்கை போட்டாலும், நீ பாதாளத்திற்குள் போனாலும் சரி, அங்கே ஆண்டவர் உன்னை கட்டி வைக்கிறார். அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமே இல்லை. ஒரு நாள் வரப்போகிறது, வேதம் சொல்லுகிறது, அக்கினி சமுத்திரம் தன்னில் உள்ளவர்கள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க போகிறதாம். அருமையானவர்களே, பாதாளத்தில் வேதனை, வேதனை, இரவும் பகலும் வேதனை. அங்கே புழு சாவதில்லை, அங்கே மரணம் இல்லை. அவன் துடித்துக் கொண்டே இருக்க வேண்டும். எது வரைக்கும் தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு நியாயாதிபதியாய் சீக்கிரமாய் வரப்போகிறார். நியாயாதிபதி இயேசு கிறிஸ்து வந்து நியாயம் தீர்க்கும் வரைக்கும் அவன் அந்த பாதாளத்தில் தான் கிடக்க வேண்டும். இந்த பாதாளத்தின் அழிவுக்கு தப்புவிப்பதற்காகத்தான் ஆண்டவராகிய இயேசு உன்னையும் என்னையும் தேடி இந்த உலகத்திற்கு வந்தாராம். அல்லேலூயா. அப்போஸ்தலர் நிருபத்தை சீக்கிரமாய் நீங்கள் திருப்பி வாசித்து பாருங்கள். அங்கே அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே இயேசு கிறிஸ்து உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது அங்கே தேவன் தீர்க்கதரிசனமாய் சொன்ன வார்த்தை, எப்படி இயேசு உயிர்த்தெழுந்தார் என்கிற ரகசியத்தை நாம் அங்கே வாசிக்கிறோம். 26வது வசனம், அதனால் என் இருதயம் மகிழ்ந்தது, என் நாவு களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடு தங்கி இருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடி, உம்முடைய பரிசுத்தர் அழிவை காண ஒட்டீர். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர். அல்லேலூயா. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்காக தான் சொன்னார். பிரியமானவர்களே, லூக்கா 12வது அதிகாரத்தை திருப்பி பாருங்கள். லூக்கா 12வது அதிகாரத்தில் 4வது வசனத்தில், என் சிநேகிதராகிய உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், சரீரத்தை கொலை செய்து அதன் பின்பு அதிகமாக ஒன்றும் செய்ய திராணி இல்லாதவர்களுக்கு பயப்படாதிருங்கள். நீங்கள் இன்னாருக்கு பயப்பட வேண்டும் என்று உங்களுக்கு காண்பிக்கிறேன். கொலை செய்த பின்பு நரகத்திலே தள்ள வல்லமை உள்ளவருக்கு பயப்படுங்கள். ஆம், அவருக்கே பயப்படுங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆம், அவருக்கே பயப்படுங்கள். அல்லேலூயா. இன்றைக்கு கடவுளுக்கு பயப்படுகிற பயம், ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் அநேகருக்கு இல்ல. வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் 15வது அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது ஒரு நாள் வரப்போகிறது. அந்த நாளிலே இந்த சத்தம் தொனிக்குமாம். வெளிப்படுத்தல் 15:4வது வசனத்திலே, கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம். தேவரீர் ஒருவரே பரிசுத்தர். எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள். உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாகின. கர்த்தாவே, யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும். அல்லேலூயா. மனுஷனுக்கு பயப்படுகிற பயம் கண்ணீர் வருவிக்கும். கர்த்தருக்கு பயப்படாதவர்களை கர்த்தர் பயப்பட வைப்பார். ஒரு முறை என்னுடைய ஆலயம், நம்முடைய பக்கத்தில் இருக்கிற இந்த சியோன் பெந்தகோஸ்தே சபையை போல ஒரு ஓலை கொட்டகை தான். அந்த கொட்டகையில நான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு வாலிப சகோதரன் என் மேல் அதிகமாக எரிச்சல் அடைந்தான். அவன் என்ன செய்தான் தெரியுமா?
என்றைக்காவது ஒரு நாள் இந்த கொட்டகை கொளுத்தி விட வேண்டும் என்று சொல்லி தீர்மானம் எடுத்து ஒரு நாள் தன்னுடைய நண்பர்களை சேகரித்துக் கொண்டு இரவு வேளையிலே தீ வைப்பதற்காக அந்த இடத்திற்கு வந்தான். தீ மூட்ட முயற்சி செய்தான். அவனுக்கு சமயம் கிட்டவில்லை. மறுபடியும் முயற்சி செய்தான், கிட்டவில்லை. மூன்றாவது முறை முயற்சி செய்தான், கிட்டவில்லை. ஆகவே அவன் திரும்பி போய்விட்டான். பல நாட்கள் கழித்து அந்த வாலிப சகோதரன் என்னுடைய வீட்டுக்கு வந்தார். வரும்பொழுது அவர் அழுது கொண்டே வந்தார், கண்ணீரோடு வந்தார். அவர் சொன்னது என்ன தெரியுமா? பாஸ்டர், உங்களுடைய சபையை கொளுத்துவதற்காக முயற்சித்த வாலிபன் நான். ஏன் உங்களுடைய சபையை கொளுத்துவேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் என்றைக்கு நான் அதை முயற்சி செய்தனோ அந்த நாள் முதற்கொண்டே எனக்கு நிம்மதி இல்லை. இரவும் பகலும் எனக்கு தூக்கம் இல்லை. அது மாத்திரமல்ல, என்னை அறியாம ஒரு பயம் என்னை பிடித்து ஆட்கொள்ளுகிறது. இரவும் பகலும் பயந்து நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னேன். அந்த சகோதரன் அப்படி சொன்ன உடனே நான் சொன்னேன், மகனே, இந்த பயம் வேறு ஒரு பயமும் அல்ல. ஆண்டவர் அவருடைய ஆலயத்தை தொடுவதற்காக நீ முயற்சி செய்தாய். அவர் உன்னை தொட்டு விட்டார். உனக்குள்ளே இப்பொழுது வந்திருக்கிறது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். நீ ஒன்று செய், இப்பொழுதே மனம் திரும்பி இயேசுவுக்கு உன்னை ஒப்பு கொடுத்து ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் என்று சொன்னேன். உடனே அந்த சகோதரன் கீழ்ப்படிந்தார். இன்றைக்கு எங்களுடைய சபையிலே அந்த சகோதரன் தான் சபைக்கு ஒரு தூணாக இருந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. எவர்கள் உனக்கு விரோதமாய் எழும்பினார்களோ அவர்களே உன் பட்சத்திலே வருவார்கள். கர்த்தரால் உண்டான பயங்கரம். தேவன் பயங்கரமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் அவர் தம்முடைய பயங்கரத்தை உன் வாழ்க்கையில இன்னும் வெளிப்படுத்தவே இல்லை. தம்முடைய கோபாக்கினை இன்னும் உனக்கு வெளிப்படுத்தவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த கோபாக்கினையை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறேன். சூரியனுடைய வெப்பக்கதிர் நம்மேல் படும்பொழுது மேகம் வந்தால் எப்படி அந்த உஷ்ணம் நம்மேல் படாமல் காக்கப்படுகிறோமோ அதே போல அந்த தேவனுடைய கோபத்தை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கிறவர் தான் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. இயேசு அந்த இடத்தை விட்டு சற்று விலகினால் நாம் பொசுங்கி விடுவோம். இன்னும் தேவனுடைய கோபம் வெளிப்படவில்லை. ஆனால் வேதம் சொல்லுகிறது, ஒரு நாள் வரப்போகிறது, தேவ கோபம் இந்த உலகத்திற்கு வரப்போகிறது. பாவம் பெருகிவிட்டது, அக்கிரமம் பெருகிவிட்டது. வரப்போகிற தேவனுடைய கோபாக்கினைக்கு முன்பதாக நிலை நிற்பவன் யார்? பராக்கிரமசாலி முதலாய் மனம் கசந்து அழுவான். அப்படிப்பட்ட தேவ கோபம் வரப்போகிறது. ஆனால் அதற்கு முன்பதாக தேவன் தம்முடைய கிருபையின் நாளை உனக்கு கொடுத்திருக்கிறார். இந்த கூட்டம் எதற்காக தெரியுமா? ஆண்டவர் உன்மேல் வைத்திருக்கிற கிருபை, இரக்கம். நீ எப்படியாவது அவர் பட்சமாய் திரும்பி வந்துவிட வேண்டும். நீ எப்படியாவது கோபத்திலிருந்து தப்பித்துக் கொள்ள வேண்டும். நீ எப்படியாவது பாதாளத்தின் அழிவிலிருந்து மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். எப்படியாவது உன்னுடைய ஆத்துமா தேவன் பக்கமாய் திருப்பப்பட வேண்டும் என்று கிருபையில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் உன் வாழ்க்கையில் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாதாளத்தின் அழிவிலிருந்து உன்னை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்துவே அந்த பாதாளத்திற்கு இறங்கி போனார். பாதாளத்தின் வல்லமை அவரை தடுக்க முடியவில்லை. பாதாளத்தின் சக்திகள் அவரை மேற்கொள்ள முடியவில்லை. பரலோகத்தை விட்டு பூமிக்கு வந்தார், பூமியிலிருந்து பாதாளத்திற்கு போனார், பாதாளத்திலிருந்து மறுபடியும் வானத்திற்கு ஏறி அவர் இப்பொழுது உன்னதங்களிலே பிதாவினுடைய வலது பாரசத்திலே வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்பொழுது இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டிருக்கிற இடத்திலே என்ன நடந்து கொண்டிருக்கிறது? இன்றைக்கு ராத்திரி என் ஆண்டவர் அற்புதம் செய்வார் என்றும், என் ஆண்டவர் பிசாசுகளை விரட்டி அடிப்பார் என்றும், என் ஆண்டவர் ஜெயம் கொடுப்பார் என்றும் எந்த தைரியத்திலே நாம் பேசிக் கொண்டிருக்கிறோம் தெரியுமா? வாசித்து பாருங்கள். 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனம். 1 பேதுரு 3வது அதிகாரம் 22வது வசனத்தில் அவர் பரலோகத்திற்கு போய் தேவனுடைய வலது பாரசத்தில் இருக்கிறார். தேவ தூதர்களும் அதிகாரங்களும் வல்லமைகளும் அவருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. எல்லாம் என் இயேசுவின் பாதத்தில் தான்.
தேவதூதர்களானாலும், அதிகாரங்களானாலும், வல்லமைகளானாலும், கர்த்தத்துவங்களானாலும் என் இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் தான் வர வேண்டும். வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி. அவருடைய பாதத்தில் நாம் உட்கார்ந்து விட்டோம். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளையே, மரியாள் இயேசுவின் பாதத்தில் உட்காரும் பொழுது இயேசு அவளை குறித்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறாய். தேவையானது ஒன்று. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அதுதான் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம். அவருடைய பாதத்திலே நீ அமர்ந்திருக்கிறபடியினால் உனக்கு சமாதானம், உனக்கு விடுதலை, உனக்கு வெற்றி, உனக்கு ஜெயம். ஐஸ்வர்யவான் பாதாளத்திலே வேதனைப்படுகிற பொழுது அவன் செய்த ஒரே ஒரு ஜெபம் என்ன தெரியுமா? ஆபிரகாமை பார்த்து அவன் செய்த ஜெபம், ஐயோ, இந்த பூமியிலே என்னுடைய 5 சகோதரர்கள் இருக்கிறார்கள் ஐயா, நான் வேதனைப்படுகிற இந்த இடத்துல அவர்கள் வரவே கூடாது. வாசிப்போம் அந்த வசனத்தை. லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே அவன் செய்கிற ஜெபத்தை வாசியுங்கள். 16வது அதிகாரத்திலே இவ்விதமாய் அவன் வேண்டிக் கொள்கிறான். லூக்கா 16:27வது வசனத்தில், அப்பொழுது அவன் அப்படியானால் தகப்பனே, எனக்கு 5 பேர் சகோதரர் உண்டு, அவர்களும் வேதனையுள்ள இந்த இடத்திற்கு வராதபடி அவன் போய் அவர்களுக்கு சாட்சியாக அறிவிக்கும் பொருட்டு நீர் அவனை என் தகப்பன் வீட்டுக்கு அனுப்பும்படி உம்மை வேண்டிக் கொள்கிறேன். அல்லேலூயா. இந்த இடத்துல நடந்து கொண்டிருக்கிற கூட்டத்தை பாதாளத்தில் இருக்கிற சக்திகளும் பார்க்கிறது, பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்களும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். பரலோகத்தில் இருக்கிற தேவதூதர்கள் என்ன சொல்லி பார்க்கிறார்கள் தெரியுமா? யார் யார் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார்கள், யார் யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யார் யார் இந்த உலகத்தை விட்டு வரும்பொழுது பரலோகத்துக்கு வருவார்கள் என்று அவருடைய கண்கள் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிறது. அதே நேரத்தில் பாதாளத்தில் வேதனைப்பட்டுக் கொண்டு என்ன நினைக்கிறார்கள் தெரியுமா? நான் உயிரோடு இருந்த காலத்திலே இந்த கூட்டத்துக்கு போகாமல் போனேனே, ஆண்டவருடைய செய்தியை கேட்காமல் போனேனே, ஐயோ, எத்தனையோ முறை ஊழியக்காரர்கள் சொன்னார்களே, நான் கேட்காமல் போனேனே என்று சொல்லி அவர்கள் இன்னமும் கதறிக்கொண்டிருப்பார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உன்னை இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிற நோக்கம் என்ன? இந்த பாதாளத்தின் அழிவிலிருந்து உன்னை மீட்டெடுத்து உன்னை எங்கே கொண்டு போய் உட்கார வைக்க போகிறார் தெரியுமா? அதே எபேசியர் நிருபம் 2வது அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது இவ்விதமாய் வாசிக்கிறோம். எபேசியர் 2வது அதிகாரம் 7வது வசனத்தில் வாசிக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு எழுப்பி உன்னதங்களில் அவரோடு கூட உட்காரவும் செய்தார். உன்னை ஆண்டவர் இந்த பாதாளத்தின் அடிவிலிருந்து எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரும்படி செய்திருக்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இன்றைக்கு உனக்கும் எனக்கும் ரட்சிப்பை அருளின அந்த ஆண்டவர் நமக்காக பரிந்து பேசுவதற்காகத்தான் எபிரேயர் நிருபத்தில் 7வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம் அவர் எப்படிப்பட்ட ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று. எபிரேயர் 7வது அதிகாரம் 17வது வசனத்திலே, நீர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படி என்றென்றைக்கும் ஆசாரியார் இருக்கிறீர் என்று சொல்லி அழியாத ஜீவனுக்குரிய வல்லமையின்படியே, அழியாத ஜீவனுக்குரிய மறுபடியும் சொல்லுகிறேன், அழியாத ஜீவனுக்குரிய வல்லமை. இப்பொழுது அவர் ஆசாரியராய் இருக்கிறார். நாட்கள் சீக்கிரமாய் கடந்து விட்டது. இந்த உலகத்தின் ஆட்சிகள் எல்லாம் கொஞ்ச காலம்தான், 5 வருடம் 10 வருடம் தான் இந்த உலகத்தின் ஆட்சிகளுக்கு ஆட்சி காலகட்டம். ஆனால் என் ஆண்டவராகிய இயேசு, இன்றைக்கு ஆசாரியராய் இருக்கிற இயேசு, அவர் யாராய் வரப்போகிறார் தெரியுமா? ராஜாதி ராஜாவாய் இந்த உலகத்தை ஆளுகை செய்கிறவராய் வரப்போகிறார். வெளிப்படுத்தல் 11வது அதிகாரத்தில் 15வது வசனத்தில் வாசிக்கிறோம்,
ஏழாம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது உலகத்தின் ராஜ்யங்கள் நம்முடைய கர்த்தருக்கும் அவருடைய கிறிஸ்துவுக்குரிய ராஜ்யங்களாயின. அவர் சதா காலங்களிலும் ராஜ்யபாரம் பண்ணுவார் என்னும் கம்பீர சத்தம் வானத்தில் உண்டாயின. எத்தனை வருஷம் ஆள போகிறார் தெரியுமா? எல்லாரும் வாய் திறந்து சொல்லுவோமா? சதா காலம். அல்லேலூயா. இந்த ஆட்சியை பறித்துக் கொள்ள இனி ஒரு சக்கரவர்த்தி எழும்ப போகிறதில்லை. என் இயேசு ராஜாதி ராஜா, ராஜாதி ராஜா, எல்லா ராஜாக்களுக்கும் மேலான ராஜா. அவர் ராஜாதி ராஜாவாய் கிரீடம் சூடினவராய் வரப்போகிறார். ஹல்லேலூயா. அவருடனே நாம் ஆளுகை செய்ய போகிறோம். அல்லேலூயா. எவ்வளவு பெரிய சந்தோஷம் தேவனுடைய பிள்ளையே. இந்த நிச்சயத்தை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறாரே. ஆகவேதான் உன்னை இந்த மேலான காரியங்களுக்கு தகுதிப்படுத்த உன்னை மனம் திரும்ப செய்து பாவத்தை மன்னித்து பரிசுத்தாவியை கொடுத்து உனக்கு அதிகாரத்தையும் வல்லமையும் கொடுத்து சர்ப்பங்களை மிதிக்கவும் தேள்களை மிதிக்கவும் அதிகாரம் கொடுத்து சர்வத்துக்கு மேலான அதிகாரத்தை கர்த்தருடைய கரத்தில் கொடுத்து எல்லாவற்றையும் ஜெயித்து இயேசுவோடு கூட ஆளுகை செய்யும் மேலான பதவிக்கு உன்னை அழைத்திருக்கிறார். புசிப்போம் குடிப்போம் தேவனுடைய ராஜ்யம் அல்ல. உலகத்தில் புசிப்போம் குடிப்போம் நாளைக்கு சாவோம் என்கிற ஒரு நிச்சயத்திற்காக ஆண்டவர் உன்னை அழைக்கவில்லை. ஒரு நாள் வரப்போகிறது, என் இயேசுவோடு நான் ஆளுகை செய்ய போகிறேன். இந்த மேலான பதவி எனக்கும் வேண்டும், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று தரை மட்டும் நீ தாழ்த்துவாயானால் நீ ஒரு சாதாரணமான மனுஷன்தான். ஆனால் உன்னை அந்த மகிமைக்கு பாத்திரனாய் மாற்றப் போகிறார். இந்த கடைசி நாள் கூட்டத்தில் இதோடு என்னுடைய செய்தியை நான் முடித்துக் கொள்கிறேன். அதிக நேரம் கடந்து விட்டது. ஆனால் ஒரே ஒரு கேள்வி கேட்டு நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். எத்தனை பேர் சொல்ல போகிறீர்கள், ராஜாதி ராஜாவாய் என் இயேசு வரும்பொழுது நானும் அவருடனே கூட ஆசாரிய கூட்டமாய் ராஜாவாக என் இயேசுவோடு கிரீடம் சூடிக்கொண்டு அவரோடு நான் ஆளுகை செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. உன் கண்ணீர் அந்த நாட்களிலே இல்லை, உன் வேதனை அந்த நாட்களிலே இல்லை, உன்னை ஆட்டி படைக்க அந்த நாட்களிலே இந்த உலகத்தின் எந்த சக்திக்கு முடியாது. இயேசு கிறிஸ்துவை சித்திரவதை செய்த ரோம போர்ச்சேவகர்கள், அவரை ஈட்டினால் குத்தின ரோம போர்ச்சேவகர்கள் கூட அவர் உயிர் தெழுந்த பொழுது அவரை பிடிக்க வகை தேடினார்கள், முடியவில்லை. எல்லாவற்றையும் ஜெயித்து விட்டார். பூட்டப்பட்ட கதவுக்குள் நுழைந்தார், பாதாளத்துக்குள் இறங்கினார், உன்னதத்திற்கு ஏறினார். எங்கே உலகத்தின் வல்லமை? எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஜெயம் கொண்டவராய் பிதாவுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே பாவத்தின் மேல் ஜெயம், பிசாசின் மேல் ஜெயம், தோற்கடிக்கப்பட்ட சத்துருவின் மேல் ஜெயம், அந்தகார சக்திகளின் மேல் ஜெயம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உன்னை ரட்சிக்க இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறார். ஒப்பு கொடுப்பாயா தேவனுடைய பிள்ளையே? பாதாளத்தின் அழிவுக்கு அல்ல, ஒரு நித்திய ராஜ்யத்துக்கு உன்னை அழைத்திருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் இருக்கிற இடங்களிலே எழும்பி நிற்போம். ஒரு விசேஷித்த ஜெபத்தை நான் இப்பொழுது ஏறெடுக்க போகிறேன். ராஜாதி ராஜாவாய் என் இயேசு வரப்போகிறார். அந்த ராஜாதி ராஜாவாய் வரப்போகும் இயேசுவுக்கு நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிற தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரும் கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போம். பரலோகத்தில் உங்களுடைய பெயர்கள் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டு ஆட்டுக்குட்டியானுடைய ரத்தத்தினால் நீங்கள் கழுவப்பட்டு அவருடைய பிள்ளைகளாய் மாறி கர்த்தருக்கு ஊழியம் செய்ய போகிறீர்கள். இப்பொழுது ஆண்டவர் உங்களை தொட்டுக் கொண்டிருக்கிறார். எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தருக்குள் மகிமையை செலுத்தி ஆண்டவரை ஸ்தோத்திரீங்கள். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொட போகிறார். அவருடைய வல்லமை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. ஹல்லேலூயா. in the name of Jesus Christ. ஹல்லேலூயா. ஓரியாந்தரபா ஷக்குரரி கலபரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா, துதிக்கிறோம் ஆண்டவரே, துதிக்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா. இயேசு ஜெயித்தார்,
ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை, இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை, இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை, இயேசு ஜெயித்தார். அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை, இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா. கோரி அரவரவரவரவா ஓரிகவவவவவவ ஷரவா. ஜெயம் கொடுக்கும் தேவன். இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. உரவரவர ஓ அல்லேலூயா. ரபரபரபரபரப ஷரவா ஓரியரபரபரபரபா. ஓ தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள், தேவனுடைய கிருபைகளை பெற்றுக்கொள், தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள். ஓ அநேகருடைய சரீரத்தில் தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. உனக்கு தேவன் கொடுக்கிற அபிஷேகத்தினால் நிரம்பி உன் வாழ்க்கையில ஒரு பெரிய ஜெய ஜீவியத்தை நீ செய்ய போகிறாய். கர்த்தருடைய வல்லமை உன் சரீரத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஜெயித்த இயேசு உனக்கு போதுமானவராய் இருக்கிறார். வான மண்டலங்களுடைய பொல்லாத ஆவிகளின் சேனைகளின் மேல் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை கொடுக்கிறபடியால் ஸ்தோத்திரித்து ரட்சிப்பின் சந்தோஷத்தால் நிரம்பி கர்த்தரை ஆர்ப்பரி. ஹல்லேலூயா. ஷபரபரபரபரபரபா. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானே. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானே, இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானே. அல்லேலூயா. glory. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய அற்புத வல்லமை இந்த மைதானத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய விடுதலை, ஒரு பெரிய விடுதலை. தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தர் விடுவிக்கிறார். அவருடைய அற்புத வல்லமை உன் சரீரத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது. The power of the Holy Spirit, the anointing of the Holy Spirit, let the power of the Holy Spirit எல்லார் மேலும் இறங்குவதாக தேவலையில. எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருப்போம். வாலண்டியர்ஸ்கள் பேட்ச் கொடுத்திருக்கிற வாலண்டியர்ஸ் எல்லாரும் முன்னால் வரும்படி நான் போடு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரிகள் சகோதரர்கள் எல்லாரும் முன்னால வாங்க. வாலண்டியர்ஸ் ஹல்லேலூயா. பேட்ச் கொடுத்திர சீக்கிரம் முன்னால வருவாங்க. ஷபாரியாந்தர போரிடபா. எல்லாரும் வரிசையா நில்லுங்க. அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க, அந்த பக்கம் திரும்பி நில்லுங்க. சகோதரிகள் இந்த பக்கம் நில்லுங்க, சகோதரர் அந்த பக்கம் நிற்போம். glory lord. ஷபாரியாந்தர போரிடபாக்கரா. glory master. hallelujah. thank you master. thank you jesus. thank you jesus. thank you master. thank you lord. hallelujah. hallelujah. glory lord. sotram 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 sotram. praise you master. praise you master. hallelujah. hallelujah. பரபா சங்கரதி கலபரபா. இயேசுவின் ரத்தம் ஆண்டவரே. the name of jesus. ஓரபா சக்கரதி கலபரபா. ஓரியந்தரபுடிடபா கலபோஷரபா. ஓ உங்களுடைய சரீரத்திலே தேவனுடைய வல்லமை பாய்ந்து கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை உங்களுடைய சரீரத்திலே கிரியை செய்து கொண்டிருக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையை கர்த்தர் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கிறார். நேற்றைய தினத்தில் கர்த்தர் அநேக வாலிபர்களை தொட்டிருக்கிறார். பாவத்திற்காக வாட வேண்டும் நினைத்த வாலிபர்களை கர்த்தர் சந்தித்திருக்கிறார். இப்பொழுது அந்த வாலிபர்களை கர்த்தர் தம் பக்கமாய் இழுத்துக் கொள்ள போகிறார். அவர்கள் பிசாசுடைய வல்லமையிலிருந்து பிடியிலிருந்து அவர்கள் இப்பொழுது ஆண்டவர் பக்கமாய் திருப்பப்பட போகிறார்கள். எத்தனையோ வாலிபர்களை இன்றைக்கு ஆண்டவர் தம் பக்கமாய் இழுக்கப் போகிறார். முதலாவதாக இந்த வாலிபர்கள் எல்லாரும் ஆண்டவர் பக்கம் திருப்பப்பட போகிறார்கள். அந்த வாலிபர்களுக்காக நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த நேம் ஆஃப் ஜீசஸ்.
ஷபாரியாந்தரபோடிட பக்கலபோ ஷரபலபா ஊரபாரியாந்தரபோடிட பக்கலபோ ஷரபா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வண்டர்ஃபுல் ஜீசஸ். நேற்றைய கூட்டத்திலேயும் இன்றைய கூட்டத்திலேயும் என் ஆண்டவர் தொட்டிருக்கிற அந்த வாலிபர்கள் இப்பொழுது கர்த்தர் பட்சத்தில் வரப்போகிறார்கள். இவர்களை ஆண்டவர் அபிஷேகித்து பரிசுத்தாவினாலே நிரப்ப போகிறார். அந்த வாலிபர்களுக்காக இப்பொழுது நாம் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருப்போம். தேங்க்யூ மாஸ்டர். எந்தெந்த வாலிபர்கள் இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக மாற உங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறீர்களா? ஆண்டவருடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்திருக்கிறாரோ? இனி முதற்கொண்டு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தனக்காக பயன்படுத்த போகிறார். அப்படிப்பட்ட வாலிபர்கள் சீக்கிரமா, வாலிபர்கள்லாம் மெதுவா நடந்து வரக்கூடாது. இந்த நடுவில் இருக்கிற வழியில சீக்கிரமாய் சுற்றி சகோதரிகள் என் இடது பக்கத்திலும் சகோதரர்கள் என்னுடைய இடது பக்கத்திலும் சீக்கிரமாய் கடந்து வரும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். நேரம் அதிகமாயில்லை. நான் 10 மணிக்குள்ளாக இந்த இடத்தை விட்டு கடந்து போக வேண்டியதா இருக்கிறபடினால் இப்பொழுது முதலாவதாக வாலிபர்களுக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறேன். இந்த வாலிபர்களிலே அநேகரை கர்த்தர் முழு நேர ஊழியத்திற்காக அழைத்திருக்கிறார். இந்த வாலிபர்கள் கர்த்தர் வல்லமையின் சாட்சிகளாக விளங்க போகிறார்கள். அந்த வாலிபர்களை கர்த்தர் இப்பொழுது தம் பக்கமாக இருக்கிறார். அந்த வாலிபர்கள் மாத்திரம் சீக்கிரமாய் முன்னாலே கடந்து வரும்படி நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுது நாம் அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம் பாவங்கள் போக்கிடும் ரத்தம் ஜெயம் பரிசுத்தமாக்கிடும் ரத்தம் ஜெயம் சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம் சாபங்கள் நீக்கிடும் ரத்தம் ஜெயம் சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம் சமாதானம் தந்திடும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவன் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம் வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம் விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம் வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம் பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம் பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம் பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம் பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம் காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் ரத்தம் ஜெயம் கோரி கோரி கபரபர பலபர பாஷா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா mighty Lord. அந்த வாலிபர்கள் இப்பொழுது முன்னாலே கடந்து வரும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஆண்டவருடைய வாழ்க்கையில மகிமையான காரியங்களை செய்து இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் உங்களை மாற்றி இன்றைக்கு உங்களை தம் பக்கமாக எடுத்துக்கொள்கிறார். சீக்கிரமாய் நடந்து வாருங்கள். இந்த வாலண்டியர்ஸ் கொஞ்சம் பின்னால வாங்க. அப்படியே பின்னால வாங்க. சீக்கிரம் முன்னுக்கு வாங்க. இந்த பக்கமா வாங்க. இந்த பக்கமா வாங்க. க்ளோரி லார்ட். இந்த பக்கமா வாங்க. க்ளோரி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த வாலிபர்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணிக்கொண்டே இருங்க. இப்படி திரும்பி நில்லுங்க. எங்களை பார்த்து நில்லுங்க. எங்களை பார்த்து நில்லுங்க. ஒப்பு கொடுக்கிற வாலிபர்கள்லாம் எங்களை பார்த்து நில்லுங்க. சகோதரிகள் வாலிப சகோதரிகளை கர்த்தர் அநேகரை தொட்டிருக்கிறார். வெட்கப்படாமல் முன்னால் வருவீர்களானால் இன்றைக்கு நான் உங்களை இயேசுவின் ரத்தத்தின் கீழ் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறேன். உங்களுடைய வாலிபத்திலே கர்த்தர் உங்களை காத்துக் கொள்வார். உலகம் மாமிசம் பிசாசு உங்களை மேற்கொள்ள முடியாது. இனி முதற்கொண்டு உங்களை தேவ அக்கினி சூழ்ந்து கொள்ள போகிறது. ஆண்டவர் இந்த உலகத்தில் ஒரு ஜெய ஜீவித்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். பாவத்தின் மேலும் சோதனையின் மேலும் ஜெயத்தை கொடுப்பார். சகோதரிகள் அந்த சகோதரிகளை தம் பக்கமாய் சேர்த்துக் கொள்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வாலிப சகோதரிகள், இங்க வாலண்டியர் சகோதரிகள் தயவு செய்து அந்த
இப்படி திரும்பி நில்லுங்க, ஸ்டேஜை பார்த்து நில்லுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நீங்க எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரீங்க. அந்த ஒப்புவரத்து அப்படிதான். நீங்க வாலண்டியரா? வாலண்டியர்ஸ் என்ன பண்றீங்க? அது புதுசா வந்துக்கிறவர்கள் அந்த பக்கம் நிக்க வைங்க. இந்த வந்திருக்காரு பாருங்க ஒருத்தர் புதுசா வாலண்டியரா, நிக்க வைங்க. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருப்போம். மற்ற பரிசுத்தவான்கள், கர்த்தருடைய பிள்ளைகள், இந்த ஒப்பு கொடுத்திருக்கிற வாலிபர்கள் இந்தியா தேசத்தை அசைக்கிற கூர்மையான பற்கள் உள்ள எந்திரமாய் இவர்கள் மாறப்போகிறார்கள். இவர்கள் ஒரு சாதாரணமான வாலிபர்கள் அல்ல. இவர்களுடைய கரத்தில் கர்த்தர் சுவிசேஷத்தின் ஊழியத்தை கொடுக்க போகிறார். இவர்களை கொண்டு கர்த்தர் இந்த தேசத்தை அசைக்க போகிறார். இவர்களுக்குள்ள ஒரு தெய்வீக அபிஷேகம் வந்து இறங்க போகிறது. இவர்களை கர்த்தர் மாற்ற போகிறார். ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி. எல்லாரும் பாடுவோம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், எதிரியை தூரத்திடும் ரத்தம் ஜெயம், என்னாலும் சுகம் தரும் ரத்தம் ஜெயம், அதிகாரம் தந்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்திடும் ரத்தம் ஜெயம், அதிசயம் செய்தி ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நமக்காய் பரிந்து பேசும் ரத்தம் ஜெயம், நாள்தோறும் பாதுகாக்கும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நீதிமானாக்கிடும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன் தரும் ரத்தம் ஜெயம், நித்திய ஜீவன். கோரி கோரி கோரி. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம், காருண்ய தேவனின். ஹல்லேலூயா. ரப 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 ஷரபலியா. glory. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. 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 glory Lord, glory Lord, glory Lord. ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், கல்வாரி. ஹல்லேலூயா. இயேசுவே, இவர்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுமையா. தெய்வீக அபிஷேகம் வந்து இறங்கட்டும். இப்பொழுதே கர்த்தருடைய வல்லமை வந்து இறங்கட்டும் ஆண்டவரே. ஓ மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, வாலிப சகோதர சகோதரிகளே, இப்பொழுது கர்த்தர் உங்களுடைய சிரசின் மேல் தம்முடைய அபிஷேகத்தை ஊற்ற போகிறார். சகோதரிகள் எல்லாரும் அப்படியே கரங்களை கோத்து ரவுண்டா கரங்களை கோத்துங்க. எல்லாரும் ஒரு ஒரு கரத்தை ஒரு பிடித்துக்கொள்ளுங்க. நீங்களே கை கோத்துங்க. எல்லாரும் கை கோத்து ரவுண்டா முட்டி போடுங்க. சீக்கிரமா முட்டி போடுங்க. கைகளை கோத்து கொண்டு ரவுண்டா முட்டி போடுங்க. நீங்களும் ரவுண்டா முட்டி போடுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சீக்கிரமாக. ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வாலிபர்களில் அநேகரை ட்ரக் அடிக்டாக மாற்றிக் கொண்டிருக்கிறான் பிசாசு. அநேகரை போதைப் பொருளுக்கு அடிமையாக்கி கொண்டிருக்கிறான். வாலிபர்களை இன்றைக்கு பிடித்து பிசாசானவன் பாவத்தின் அடிமைத்தனத்திலே எத்தனை பெற்றோர்கள், ஐயா எங்களுடைய பிள்ளைகள் அடங்கவில்லை. இன்றைக்கு வாலிபர்களை கொண்டு பிசாசானவன் இந்த உலகத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறான். இனிமேல் இந்த வாலிபர்களுடைய எதிர்காலம் தான் இந்தியா தேசத்தினுடைய எழுப்புதற்கு அடையாளமாக இருக்க போகிறது. பெரியோர்கள் யாரும் அந்த இடத்தை விட்டு அசைய வேண்டாம். இந்த வாலிபர்களை கொண்டு கர்த்தர்
கிரியை செய்வார் என்கிற விசுவாசம் உங்களுக்கு இருக்குமானால் என்னோடு சேர்ந்து நீங்களும் கண்ணீர் விடுங்கள். எல்லாரும் கை கோக்க வேண்டாம், எல்லாரும் ஒன்னா கை கோக்கணும். எல்லாரும் கை கோத்து ரவுண்டா முட்டி போடணும். அல்லேலூயா. எல்லாரும் கை கோத்து கொள்ளுங்க. இது ஒரு சாதாரணமான நேரம் அல்ல. ஏன் இந்த மாதிரி செய்யறோம்னு சொன்னா, பிசாசனுடைய கோட்டை இப்பொழுது நாம் தகர்க்க போகிறோம். மறுபடியும் உங்களுடைய வாழ்க்கையில பிசாசனுடைய கூடாது, மறுபடியும் அந்தகார சக்தி உங்களை தொடக்கூடாது. எல்லாருடைய வாயும் கரங்க வாய்களை திறந்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிங்க. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரிங்க. இயேசுவே என்று அழுவுங்க. ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும். வாலண்டியர்ஸ் உதவி செய்யுங்க. இந்த பிள்ளைகளை கர்த்தருக்கு தொடுகிறார். ஆண்டவரை நோக்கி கதறுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கை உமக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லுங்க. இன்றைக்கு ஆண்டவர் என்னை கொண்டு அல்ல உங்களை எழுப்ப போகிறார். இந்த வாலிபர்களில் அநேகர் சுசேஷர்களாய் மாறப் போகிறார்கள். அநேகரை தீர்க்கதரிசிகளாக மாற்றப் போகிறார். அநேகர் வல்லமையான ஊழியக்காரர்களாய் கர்த்தர் எழுப்ப போகிறார். இந்தியா தேசத்தினுடைய எழுப்புதல் இந்த வாலிபருடைய கரத்தில் இருக்கிறது என்று கர்த்தர் இன்றைக்கு எனக்கு திட்டவட்டமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வாலிபர்களை கர்த்தர் தொடும்படியாக எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம், ஸ்தோத்திரிப்போம். The name of Jesus. ஷபரபரபலபரபலபரபா. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம். கல்வாரி இயேசுவின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். காருண்ய தேவனின் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம். வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். விடுதலை தருகின்ற ரத்தம் ஜெயம். வெற்றி மேல் வெற்றி தரும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பலவீனம் நீக்கிடும் ரத்தம் ஜெயம். பலவானாய் மாற்றிடும் ரத்தம் ஜெயம். பலவான glory, 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 glory. Hallelujah. Shabarabarabalabarabaliyalaba. Uriyarabarabalaba. Uriyarabarabalaba. Shangarari kalabaraba. Oh, hallelujah. Glory. Hallelujah. Glory. Hallelujah. பிரியமானவர்களே, இப்பொழுது இவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். வந்திருக்கிற அனைவரும் உங்க வாயை திறந்து வருங்கால வாலிபர் சந்ததிகள், இளம் தலைமுறைகள் என் ஆண்டவருக்காக எழும்ப போகிறார் என்ற விசுவாசத்தோடு நீங்கள் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டே இருங்க. இங்க இருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கிதியோனை போல, பவுலை போல, பேதுருவை போல ஆண்டவர் எழுப்ப போகிறார். இந்தியா தேசத்திலே வல்லமையான கருவிகளை கர்த்தர் எழுப்ப போகிறார். நான் ஜெபிக்கும் பொழுது எல்லா தேவ பிள்ளைகளும் கர்த்தரை ஸ்தோத்திரித்துக் கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. அதற்கு பிறகு உங்களில் அநேகருடைய அற்புதத்துக்காக நான் ஜெபிக்க போகிறேன். சோதரம் ஆண்டவரே,
பரிசுத்தரே நன்றி. தேவகுமாரர் இயேசுவே தந்தார் நன்றி. உள்ளம் நினைவுடனே சொல்வார், நல்வீர செழித்திடுவார். தேவனே செயலிடுவே நமக்காய் நன்றி. Lord, I lift your name on high, get to save us. You came from heaven to earth to show the way from the earth to the cross. My dear. சொல்லுங்க சத்தமா, இன்னொரு சத்தமா சொல்லுங்க. இனி நாங்கள் இயேசுவுக்கே, இயேசுவுக்கே, சத்தமா சொல்லுங்க. இயேசுவுக்கே, நாங்கள் இயேசுவுக்கே, நாங்கள் இயேசுவுக்கே, இயேசுவுக்காக, இயேசுவுக்காக வாழ்வோம், இயேசுவுக்காக கிரியை செய்வோம். நான் இனி இயேசுனுடைய பிள்ளை, இனி நான் இயேசுனுடைய பிள்ளை, இனி நான் இயேசுவுக்காக ஜீவிப்பேன். 7 முறை அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா ரபா ஷரபலபரபா ஒரு அந்தரபோரி ரபா கலபோ ஷரபலபரா. அல்லேலூயா. இப்பொழுது நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரலோக பிதாவே, என் அன்பு வாலிப சகோதர சகோதரிகள், என் அருமையான தம்பி தங்கைகள் எல்லாம் இங்கு கொண்டு வந்தீரப்பா. இவர்கள் எல்லாரும் இனி முதற்கொண்டு என் இயேசுவுக்காக வாழப் போகிறார்கள். இவர்களை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்திக்கும் தொடுவதற்கு அதிகாரம் இல்லை என்று கட்டளை கொடுக்கிற இயேசுவின் நாமத்தினால இவர்கள் புறப்பட்டு செல்கிற இடங்களிலே முழங்காலிருந்து காத்திருந்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தையும் வல்லமையும் பெற்று, ஐயா, இவர்கள் ஒரு பெரிய சாட்சியின் ஜீவியம் செய்ய போகிறார்கள். அப்பா, இந்தியா தேசத்தில் எத்தனை வாலிபர்கள் போதை மருந்துக்கு அடிமையா இருக்கிறார்கள், குடிக்கு அடிமையா இருக்கிறார்கள். எத்தனை பேர் வெறியர்களாய் திரிகிறார்கள், எத்தனை பேர் வெறி பிடித்து இருக்கிறார்கள். அப்பா, இந்த வாலிபர்கள் எல்லாம் மீட்டுக் கொள்ள மாட்டீரா? வேலை இல்லாமல் திண்டாடும் வாலிபர்கள், படிப்பில் தோல்வியுற்று தற்கொலைக்கிறாராய் ஓடுகிற வாலிபர்கள், ஐயா, உலகத்திலே எதற்காக வாழ்கிறோம் என்று சலிப்புண்டு போன வாலிபர்கள் எல்லாரையும் இழுத்துக் கொள்ளட்டும். இந்த பிள்ளைகள் அநேக வாலிபர்களை கொண்டு வர போகிறார்கள். இந்த ஜோலார்பேட்டையிலே இன்றைக்கு இங்கே முழங்கால் படியிட்ட எத்தனையோ வாலிப சகோதர சகோதரிகளிலே வரப்போகிற சில வருடங்களுக்குள்ளாக இங்கே இருந்து உலகத்தை கலக்குகிற ஒரு சில வாலிபர்கள் எழுப்ப போகிறார்கள் என்பதை என்னுடைய ஆவிக்குரிய கண்களினால் நான் காண்கிறேன். ஆண்டவரே, அப்படி செய்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. 7 முறை அல்லேலூயா சொல்லுவோம். ஹalleluya. ஆமென். இன்னைக்கே உங்களுக்கு ஒரு ஊழியம் தரேன். நீங்க எல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? அப்படியே ரவுண்டா நிக்கணும், மதில் போல. நீங்களும் அந்த பக்கம் ரவுண்டா நில்லுங்க பார்க்கலாம். இப்ப 2வது இன்னொரு கூட்டத்துக்காக ஜெபம் பண்ண போறேன். நீங்க யாரும் இங்க வரக்கூடாது, நீங்க ரவுண்டா நிக்கணும். அப்படியே கை கோத்துட்டு ரவுண்டா நில்லுங்க பார்க்கலாம். நீங்க அப்படி ரவுண்டா நில்லுங்க. சோத்திரம். அடுத்த இன்னொரு மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு இப்பொழுது வந்துருக்கு. They that trust in the Lord. As the mountains are round about Jerusalem, so the Lord is round about His people. So the Lord is round about His people, from henceforth even forever. They that trust in the Lord shall be as Mount Zion, that cannot be removed, but abideth forever. As the mountains are round about Jerusalem, so the Lord is round about His people. So the Lord is round about His people, from henceforth even forever. தேவனை நம்பிடுவாரே, சீயோன் பர்வதத்தினை போன்று உயர்ந்து அசையாதிருப்பாரே, என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து
மதிலாய் நிற்கும் காட்சியை போன்று தேவதேவன் தம் மக்களில் சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். இந்த ஜெபம் முடிந்த பிறகு யாரும் போக வேண்டாம். ஆசீர்வாதத்தோடு இந்த கூட்டம் முடிவடையும். ஜெபம் நடக்கிற வேளையில எல்லாரும் அமைதலோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் உங்களை தொட வேண்டுமானால் அமைதி தேவை. தயவு செய்து வரிசையாக நின்று வாருங்கள். இங்க இருக்கிற சகோதரிகள்லாம் அந்த சகோதரிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. Glory Lord. வரிசையாக நில்லுங்க. Glory Master, in the name of Jesus. இயேசுவின் ரத்தம். Glory Master. Bless them in the name of Jesus. Amen. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவதேவன் தம் மக்களினை சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். தேவனை நம்பிடுவோரே சீயோன் பர்வதத்தினை போன்றே உயர்ந்து அசையாதிருப்பாரே என்றென்றும் நிலைத்து நிற்பாரே. மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று மாமலைகள் எருசலேமை சூழ்ந்து மதிலாய் நிற்கும் காட்சியினை போன்று தேவதேவன் தம் மக்களில் சூழ்ந்து இது முதல் என்றென்றும் இருப்பார். As the mountains are round about Jerusalem, they that trust in the Lord shall be as Mount Zion, that cannot be removed, but abideth forever. They that trust in the Lord shall be as Mount Zion, which cannot be removed, but abideth forever. As the mountains are round about Jerusalem, so the Lord is round about His people. So the Lord is round about His people, from henceforth even forever. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, by death to pay, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. Lord, I lift your name on high. Lord, I love to sing your praises. I'm so glad you're in my life. I'm so glad you came to save us. You came from heaven to earth to show the way, from the earth to the cross, my death to pray, from the cross to the grave, from the grave to the sky. Lord, I lift your name on high. உந்தன் நாமம் உயர்த்துவே, துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே. எந்தன் வாழ்வில் உயர்ந்தவன் நீரே, மிக்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே நாடி வந்தேன்.
வந்தவரே, உயிர்த்தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே. துதிகள் பாடி மகிழ்ந்திடுவேனே, எந்தன் வாழ்வில் உயர்ந்தவர் நீரே, மிக்க வந்தீர் மகிழ்ந்திடுவேனே. பாதை காட்டிடவே பூவில் வந்தீரே, சிலுவை சென்றவரே, நாடி வந்தேனே, சாவை வென்றவரே, உயிர்த்தெழுந்தவரே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே, உந்தன் நாமம் உயர்த்துவே. As the deer panted for the water, so my soul longeth after you. You alone are my heart's desire, and I long to worship you. You alone are my strength, my shield. To you alone may my spirit yield. You alone are my heart's desire, and I long to worship you. You're my friend and you are my brother, even though you are king. I love you much more than any other, even though than anything. You're my friend and you are my brother, even though you are king. I love you much more than any other, even though more than anything. I love you much more than any other, even more than anything. You are, it is not so easy to hear your heart's cry. He is passing by this morning. Oh, hallelujah. சவுல் எவ்வாறு பவுலாய் மாறினான், சந்தித்தார் இயேசு அவனையோ. சவுல் எவ்வாறு பவுலாய் மாறினான், சந்தித்தார் இயேசு அவனையோ. கிறிஸ்துவுக்கு விரோதியானவன் கிறிஸ்தன் அடியானாயினானே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் தேவன் நம்மை ஒப்புரவாக்கினார். பாவம் அறியா கிறிஸ்து நமக்காய் பாவமாக்கினார் தம்மையே. பாவம் அறியா கிறிஸ்து நமக்காய். சோத்திரம். இப்பொழுது கூட்டத்துக்கு வந்த எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் முன்னாலே கடந்து வரும்படி நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் முன்னால் அப்படியே வாங்க, அப்படியே சூழ்ந்து நில்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 4 நாள் கூட்டத்தை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தார். எல்லாரும் இந்த வேளையில ஆண்டவருக்கு மகிமையை செலுத்த போறோம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை. சகோதரர்கள் எல்லாம் கிட்ட வாங்க, கிட்ட வாங்க. ஜெபம் பண்ணிக்கிட்ட எல்லா சகோதரரும் கிட்ட வாங்க. வாலிபர்கள் எல்லாம் கிட்ட வாங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்து எல்லாரும் 7 முறை அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரிப்போம். எல்லாம் 7 முறை ஹல்லேலூயா. ஒரு அறுவடை எங்களுக்கு வைத்தேன் என்று சொன்னீர, அதன்றைக்கு நிறைவேற்றுவதற்காக அப்பா கொண்டு வந்த உடைய பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய அற்புதத்தை தங்களுடைய வாழ்க்கையில பெற்று தாங்கள் பெற்றுக்கொண்ட அற்புதத்தை அநேகருக்கு அறிவிக்க கிரியை செய்ததற்காக ஸ்தோத்திரம். பாவம், வியாதி, சாபம் எல்லாவற்றையும் விடுதலை கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். சத்துரு தோற்கடிக்கப்பட்டதற்காக ஸ்தோத்திரம்.
இயேசு ஜெயித்ததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இன்றைக்கு ஒப்பு கொடுத்த வாலிபர்களை கொண்டு பெரிய பெரிய ஊழியங்களை நீர் செய்ய போகிறீர, அதற்காக ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரப்பா, கோடாகோடி ஸ்தோத்திரம். எங்களால் ஒன்றுமில்லப்பா, தகுதி இல்லாத எங்களை கொண்டு இந்த பகுதியில் நிற்க வைத்தேன். உமக்கு மகிமையை நாங்கள் செலுத்துகிறோம். மகிமை உமக்கே, கனம் உமக்கே, துதி உமக்கே. இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே மகிமை. சகல துதி கனம் மகிமையை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே என் முழுமே, என் ஆத்துமாவே. போதகர் அற்புதமணி இப்பொழுது ஆசீர்வாதம் கொடுத்து முடிப்பார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் நம்முடைய பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் கர்த்தர் நம் அனைவரோடு இருப்பதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். யாவரும் சந்தோஷத்தோடு உங்களுடைய வீட்டுகளுக்கு கலைந்து செல்லலாம். உங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய ஜெபம் வேண்டுமானால் நீங்க கண்மலை நீற்று பத்திரிகையை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் சித்தமானால் எல்லாரும் அந்த பத்திரிகை வாங்கிக்கொள்ளுங்க. உங்கள் கையில் என்ன இருக்குதோ கொடுத்து வாங்கிட்டு போங்க. போன பிறகு அதில் இருக்கிற விலாசத்துக்கு உங்களுடைய விலாசத்தை எங்களுக்கு எழுதி போடுங்க. நாங்கள் தொடர்ந்து பத்திரிகை அனுப்புவோம். இந்த ஜோலார்பேட்டையில் போதகர் அற்புதமணியை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். உங்களுடைய பிரச்சனைகளுக்காக நாங்கள் ஜெபிப்பதோடு மாத்திரமல்ல, நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் கடந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறீர்கள். ஆண்டவர் உங்களை நிச்சயமாக உயர்த்துவார். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஆண்டவர் இன்றைக்கு பெரிய ஜெயத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசத்தோடு போங்க. என்ன பிரச்சனை வந்தாலும் பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்கள் யாவருக்கும் என்னுடைய நன்றி. இன்னும் யாராவது ஜெபம் பண்ணாமல் இருப்பீங்கன்னா அவங்க மாத்திரம் இங்கே வரலாம். மற்றவர்கள் தங்களுடைய வீடுகளுக்கு கலந்து போகலாம். ஒப்பு கொடுத்த வாலிபரெல்லாம் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கலந்து போகலாம். எல்லாம் கலந்து போகலாம். ஜெபம் பண்ணிட்டவங்க தயவுசெய்து கலந்து போகலாம்.